மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் மா தங்கவேல் ஐயா அவர்கள் இந்தியா, தமிழ்நாடு, நாமக்கல் பகுதியில் வசித்து வருகிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டல தலைவராகவும் மற்றும் ஆழியாறு விரிவாக்க இயக்குநராக பொறுப்பேற்றும் சிறப்பித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வேதாத்திரிய மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகிறார்கள். தமிழகம் மட்டுமின்றி பல வெளிநாடுகளுக்கும் சென்று வேதாத்திரியத்தை பரப்பும் அருளாளர் ஆவார்கள். குறிப்பாக இலங்கையில் மனவளக்கலை மன்றம் தோன்ற பெரிதும் காரணமாக இருந்தவர்கள். அடிக்கடி இலங்கை சென்று அங்கு மன்றம் வளர ஊக்கத்துடன் சிறப்பாக செயல்பட்டு தொண்டாற்றியவர்கள். அருட்தந்தை அவர்களின் தத்துவங்களை அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவர். இன்முகமும் எளிமையும் கொண்டவர்கள். ஐயா அவர்களது பேச்சும் மூச்சும் வேதாத்திரியமே. இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, அறிவு பிணி போக்கும் அறிவு திருக்கோயில் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அறிவு மக்களே, அருள் தந்தை வேதாத்திரி மகனுடைய ஆசியோடும் அருள் பேராற்றலுடைய கருணையினாலும் நமது தலைவர் SKM மயிலான மருத்துவ SKM மயிலானுடைய வழிகாட்டின்படி சீராக சிறப்பாக நடக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல குறிப்பாக இன்று நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ச்சியில் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய IT இயக்குநர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். சான்றோர்களே, இன்றைய சிந்தனையாக நம் மனதில் அழுத்தத்தை வழங்கியிருப்பது என்ன என்றால், அறிவு பிணிபோக்கும் அறிவு திருக்கோவில். நம்ம என்ன பண்றோம்? அறிவு பிணிபோக்கும் அறிவு திருக்கோவில் பத்தி சிந்திக்கிறோம். ஏன்னா சிந்திக்கிறதா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படையே. நான் சொல்லுவாங்க, சிந்திக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள் என்ற வார்த்தையை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு எதை சிந்திக்க போறோம்? நிறைய தினசரி சிந்திக்கிறோம். அது ராத்திரி கடல்ல எவ்வளவு நாள் சிந்திக்கிறத முயற்சி கொடுத்திருக்காங்க. அந்த முதல் பிண்ட வரைக்கும் எதை எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாக்கிய பெருமை வேதாத்திற்கு உண்டு. அது இன்றைக்கு நான் பார்ப்பது அறிவு பிணிப்போக்கும் அறிவு திருக்கோவிலை பற்றி. அருட்தந்தை அவர்கள் இதுவரைக்கும் எல்லாவற்றுக்கும் கோயில் கட்டியிருக்கிறார். ஆனால் அறிவுக்கு கோயில் அமைத்த பெருமை சிலருக்கு மட்டுமே உண்டு. இந்த நூற்றாண்டில் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அறிவு திருக்கோவில் என்ற ஒவ்வொரு இடங்களிலும் 420 அறக்கட்டளைகளும் சொந்த அறிவுக்குள்ள அமைந்தது 230 பக்கம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? வெளிநாடுகளிலும் இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் அப்படினால எதுக்காக? காலங்காலமாக சரியை கிரியை யோகம் ஞானம், சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போன்ற பராமரி சொல்லியிருக்கிறாங்க. நாளை வைத்த எல்லாருமே அரும்பு மலர் காய் கனி மாதிரிதான் சரியை கிரி யோகம் ஞானத்தை கொடுத்தாங்க. ஆனால் இடையில நிஜ ஒவ்வொரு மட்டும் தனித்துறையாகி போச்சு. இப்படி மருத்துவத்துறை எல்லாம் இருந்தா கூட இல்ல அவர் கண்ணு மட்டும் தாங்க பாப்பாரு, இதயத்தை மட்டும் தான் பாப்பாரு, அவர் குடலை பற்றி பாப்பாரு, இன்னும் ஒவ்வொன்றும் பிரிச்சுட்டோம் இல்லைங்களா? அது மாதிரி பிரிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதுவாக இந்த 3 வாழ்க்கைக்கு உண்டான கல்வி என்பதை நாம் விட்டுவிட்டு அதுல ஒவ்வொரு பகுதியாக தடுமாறுகிறோம். தடமாற்றம் இரண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒருங்கிணைத்த பெருமை விஞ்ஞானபூர்வமாக இருப்பது அறிவு திருக்கோவில் அமைத்த வேதாத்திரி மகிழ்ச்சி. பாமரம் தத்துவ விஞ்ஞானி, விஞ்ஞான மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்க முடியாது சொல்லுவாங்க. விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லுவாங்க. விளக்கினேன் விளங்கியே வார்த்தை நம்ம வச்சுக்கணும். விளக்கினேன் விளங்கியே. அப்போ பிணி என்ற வார்த்தை காலங்காலமா இருக்குது. வள்ளலார், நம்முடைய மகிழ்ச்சியுடைய குருவான அருள்பாத வள்ளலார் அவர்கள் பசியவே ஒரு பிணின்னு சொன்னாங்க. பசியை ஒரு பிணி என்று சொன்ன மகான் நம்முடைய திருப்பராச வள்ளலார் அவர்கள்.
அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் 154 ஆண்டுகளாக. ஆனால் ஏற்றி வைத்த ஞான தீபம் எங்கே? அதான் கேள்வி கேட்டார். இந்த சிந்தனை என்னன்னா, அவர் கொடுத்த பசிப்பிணி போக்குனால அறிவிப்பிணி போக்குனார். அவர் ஆராதனை சாதாரண வார்த்தை அல்லது ரொம்ப மகான். நம்ம ரொம்ப சங்கடப்பட வச்சிருக்க பல மகான்களை கடைவிரித்தே கொள்வார் இல்லை, கடைவிரித்தே கொள்வார் இல்லை, கட்டி கொண்டே அச்சு ஏற்றுவேன் அகில பரப்புவேன் நினைக்குவாரு. அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய சுத்தவெளியை, கடைவெளி, சுத்தவெளி, ஆதி பிரம்மம், அறிவு, பேரறிவு, அல்லா, இயேசு எல்லாம் ஒரு பொருள். எப்பொழுது எத்தனை தயிர் அப்பொழுது மெய்ப்பொருள், அதான் ஒன்று காண்பது அறிவு. எப்படி யார் யார் வாய்க்கிறோம் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் வாக்கின்படியும் எல்லா மகாண்டு வாக்கின்படியும் பொருளாதாரத்தை பரப்புதான் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளாக இருந்தாலும், பர சிவமணி சொல்லக்கூடிய அந்த சிவமானாரும், பிரம்மா என்று சொல்லக்கூடிய எல்லாரும் உருவாக்கி என்று சொல்லக்கூடிய எதை சொன்னாலும் நாமக்கல் சொன்ன மாதிரி எல்லாம் தரத்தக்க ஒரு கருத்தா யாரோ எங்க இருப்பது மெய்யின்னு அந்த சூரியன் வருவது யார பாடல் அவன் கடைசியில எல்லாவற்றையும் எண்ணுங்க, எல்லாம் தரத்தக்க ஒரு கருத்தா யாரோ எங்க இருப்பது மெய். அல்லா என்பார் சில பேர்கள், அறநெறி என்பார் சில பேர்கள், வல்லாய் அவர் பரமண்டலத்தில் வாழும் பரம்பிதா என்பார் சில பேர்கள், சொல்லால் விளங்கால் சூனியம் என்பார் சில பேர்கள். இந்த வரிப்பாரு, சொல்லால் விளங்கால் சூனியம் என்பார் சில பேர்கள். எல்லாம் இப்படி மலை பேசி ஏதோ ஒருவன் இருப்பது மெய். இந்த வரி ரொம்ப முக்கியம். வேதாத்திரியத்தில் இதான் தெளிவு. அவர் இருக்கிறது உண்மையோட மகிழ்ச்சி விளக்கிறார். அவ்வளவுதான். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். எந்தப்படியால் அவர்தனை எப்படி தொட நமக்கு என்ன? சரி சொல்லிட்டு, கிரியை சொல்லிட்டு, ஞானம் சொல்லிட்டு, எந்த வேணாம் சொல்லட்டும், நோக்கம் என்ன கேட்கிறார். எந்தப்படியால் எவரதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன? நிந்தை குறவை பேசாமல், நினைவோடும் கெடுதல் செய்யாமை, நிந்திப்போம் வணங்கோ வாழ்வோம் வளமாய் வாழ்ந்துடுவோம் என்ற அந்த பொருளை நாம் தினமும் இந்த வரி பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுது? அந்த மெய்ப்பொருளுக்கு பாருங்க, அந்த பொருளை நாம் தினமும் அனைவரும் ஒன்றை குலைவிடுவதை கூட்டுதவும். அந்த பொருளை நாம் தினமும் அனைவரும் ஒன்றை குலைவிடுவோம். புலவருக்கு ஆடுறதில்லை, உணர்ந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்க்கள் பேசுறது அறிவு இல்லை, பார்ப்பது அறிவு இல்லை. அப்போ அதான் மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வு கொடுக்கிறதா அறிவித்திருக்கிறோம். அந்த பொருளை நாம் தினமும் அனைவரும் ஒன்றாய் குலைவிடுவோம். நிந்தை பிறரை பேசாமல், தேவையில்லை யாரு பேருக்கு வரல, நினைவுடன் கெடுதல் செய்யாமல், கணவர் கூட செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நிந்திப்போம் வணங்குவோ வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்துடுவோங்கிற வரியை இங்க ஏதாத்தியம் அறிவித்துக்கோவில்ல. செழுமையாக சாதாரண பாமரமும் புரிந்து அளவில் இருப்பு என்பதை உறுதியாக சொல்லி, அப்ப அது என்ன? பசி பிணி, 3 பிணி இருக்குது நம்மகிட்ட. 3 பிணி உலகத்தில் அத்தனை ஜீவராசிக்கு உண்டு. ஒண்ணு வயிற்று பசி, அதுதான் வள்ளலாறு. பசி வயிற்று, அது பசி பிணினார். பசி பிணி போக்குன மகான் வள்ளலார். 2வது உடல் பசின்னு ஒண்ணு இருக்குது. எல்லா ஜீவராசிக்கும் உண்டு உடல் பசி. தாவரத்து கூட பசி இருக்கிறதா உறிஞ்சிய உணவு எடுக்குது, உடல் பசி போக்குது. தினமும் அவங்க இருந்தா கூட தண்ணி உழுந்த பசி போய்க்குது. அப்ப உடல் பசி என்று எல்லாருக்கும் இருப்பது பொதுவானது. இன்னொன்னு இருக்குது, அறிவு பசி. அறிவு குறைபாடுமாங்க, அறிவு குறைபாடுமாங்க. அப்ப அறிவு குறைபாடு. அதனாலதான் காலகாலமாக அந்த மகான்கள்லயே புத்தரும் வள்ளலாரும் மிகப்பெரிய ஞானம் படைத்த மகான்கள். அந்த காலம் அவங்களுக்கு சரியான காலம் அமையல. சொல்லுவார், முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும், முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமேனி முக்தி போது என்ன இருக்கிறார். நான் மட்டும் சொல்லப்பா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம காலம் சரியான காலத்தை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க. முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முக்தி போது நின்றனர். இதனால் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால், விஞ்ஞானத்துறை கொண்டு, என்ன விஞ்ஞானம் விளக்கை போன்றது, வெளிச்ச உடனே எல்லாம் தெரியும். ஆனா விஞ்ஞானம் சூரியனை போன்றது, ரெண்டு இணையணும்.
விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் நொண்டி போய் சேராது. ஆனா மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடை போடுன்னு நம்முடைய விஞ்ஞான தந்தை ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி அந்த விஞ்ஞானம் இணைத்த பெருமை வேதாத்திரத்துக்குத்தான் உண்டு. அதனால் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரை உள்ளுண பெறணும், உள்ளுணர்வு. அப்பதான் அந்த பரிபசி போகும். தன்னுயிர் உண்ணாமல் மண்ணுயிர் காக்க முடியாது. தன்னுயிர் உணர்ந்தால் மண்ணுயிர் காப்பார்கள். அதனாலதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வை பெறும் தினசரி அழுத்தமா சங்கல் பண்றோம், நடந்துட்டு இருக்குது. சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லா மார்க்கங்களும் பூர்வமதி வந்துட்டாங்க. எல்லா மார்க்கங்களும் அந்த மாபெரும் சக்தி உணர்கிறாங்க. எந்த ஒரு வகையில அந்த வகைதான் சொல்ல முடியாது. எந்த விதத்துல பொட்டு வைக்க தூண்டினாலும் சரி, இஸ்லாமிய தலை தொண்டு வணங்கி தூண்டிக் கொண்டாலும் சரி, கிறிஸ்துவ ஞானச்சிலை விட்டாலும் சரி, எப்படி சொன்னாலும் அந்த மெய்ப்பொருளை உள்ள பார்க்கிற ஒரு உணர்வு திரும்பி இருக்கிறார்கள். காலம் சரியா கழிந்து கொண்டிருக்கிறது. விரைவாக மலர வேண்டும் என்று. ஏன்னா அசாரண நோக்கமே அதான். இறைவா நல் கர்மயோகம் உலக சமயம் என்று என்னவை நோக்கிட்டார். விரைவாய் நுழைத்துறை கொடுத்த எதுக்கு இங்கு உணவை சேரணும். எப்படி ஆங்காங்கே அறிஞர்களை தலை இணைத்து நம்மளால பண்ண முடியாது. எல்லாரும் ஒருங்கிக்கணும். ஏதாவது நோக்கமே எல்லாரும் ஒருங்கிணைப்பதுதான். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர் இணைத்து எதுக்கு முழு அளவில் உலகம் உணர்ந்தேற்க செய்வாய். எதை முழு அளவில் உலகம் உணர்ந்தேற்க செய்ய உணர்ந்தது உயிர் தான். அடுத்தது பாருங்க, மறைவாக மாந்தருள்ள அறிவாக உள்ள எல்லாமே இருக்குது, தெரியல. திருமூல பாடல் வரும். அதாவது இருக்குது, மறைவாக மாந்தர் உள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களை பறை உடைமை. அதான் வேலை. சரிங்களா? அதான் வேலை. இதோ இல்ல எல்லாரும் சொன்னலையா, தன்னை அறிய தனக்கோ கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறதா மறைவாக எது தெரியல, தெரிய வைக்கிறோம். சொல்லாங்க இல்லையா? உடம்பை முன்னமே எடுக்கின்றிருந்தே இந்த வரி பார்க்கலாம். அது வரைக்கும் விளக்கம் புரியும். ஏதாவது வந்து அத்தனை சித்தற்பாடுகள், அதாவது பக்தி பாடல்கள் அல்லது நம்மளுடைய வழிபாடு முறைகள் எல்லாம் விளக்க புரியாது. கிறிஸ்துவமா இருக்கலாம், இஸ்லாமியமா இருக்கலாம், எதுவாக புரியும். எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றும் தெரியுமோ, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். முந்தையோர்கள் அகாதவத்தார் உற்றுணர்ந்த போதிலும் மொழிவருக்கு முட்டிப்பது என்றனர். விஞ்ஞான மேல இயங்கடும் மின்சாரம் மூலம் உடலுக்கு கடவுள் ஒண்ணுன்னு சொல்ல நம்புறா, உடலுக்கு மின்சாரம் என்று சொல்ல முடியுமா? இந்தியா நாட்டு மின்சாரம் வேறு, அமெரிக்கா நாட்டு மின்சாரம் வேறு. எல்லாம் இல்லை. பிறப்பக்கு உயிர்களும் வலு சொல்லிட்டார். தண்ணி எப்படி எல்லாரும் இருந்தா போல நம்முள்ள இருப்பதை போல அந்த பிரபஞ்ச காந்தம், வான்காந்தம் இருப்பதை உணர்த்துகிறவர்கள் காந்த தத்துவம். யதார்த்தினுடைய தத்துவத்திலேயே காந்த தத்துவம் தான். காந்த தத்துவம் கொடுத்தேங்கிறாரு. மெய்ப்பொருள் எல்லாம் விளக்கியிருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாண்டி காந்தம் அது கூட சொல்ல அந்தராரின்னு சொல்ற மாதிரிங்களா, சிவசக்தி சொல்லியிருக்காங்க. சிவசக்தி இருப்பு இயக்கம், அது வானோசை, எவ்வளவு வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம இந்த விஞ்ஞான எங்கள் விஸ்வாரம் மூலம் இன்னொரு கோணத்துல அதான் நடந்துட்டு இருக்கு. 230 கிராம சேவைகள், கிராமத்து மக்கள், கல்லூரிகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள் அத்தனையும் அப்படி எளிமையானது. எப்படி இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாருக்கும் எளிமையா பாக்கெட் வரைக்கும் வந்த மாதிரி விஞ்ஞானம் வேதாத்தினோட அவதாரத்தால் எல்லாரும் கிடைத்திருக்கிறது. கடையோடும் கிடைத்தேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 பசி சொன்னேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இன்னைக்கு பத்தினியே அறிவிப்பினி எப்படி போக்குறோம். ஒண்ணு வயிற்று பசி, அது வயிற்று பிணி, பசி பிணி. உடல் பசி ஒன்று இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு நல்லா இல்லாம முடியாது. ஒழுங்குபடுத்தணும், சீர்படுத்தலாம், சீர்கெட்டு போயிடும். சீரா வச்சுக்கலன்னா எதாவது சீர்கெட்டு போகும். அது மனமா இருக்கலாம், உடலா இருக்கலாம், உணர்ச்சியா இருக்கலாம், எண்ணமா இருக்கலாம், எல்லாரையும் சீர்படுத்தணும். அதான் ஆசை சீர்படுத்துகிற மகிழ்ச்சி. ஒழிக்கிறது அல்ல, சரியா? அது வந்து தவறான செயல் அல்ல, புனிதமான ஒரு செயல். ஆனா அது முறையாட்டு இருந்தா அது அசிங்கமாயிடும். அவ்வளவுதான். முறையான செயல் தான், அது முறை மாறி வந்தா அதே செயல் அசிங்கம். சரிங்களா?
இது செயலெல்லாம் வேற மாற்றம் இல்லை. அந்த செயலை உணர்த்து அதான் சொல்றாங்க, கற்பதனை காப்பதற்கு இருபாலருக்கும் பொது. கற்புதனை காப்பதற்கு இருபாலருக்கும் பொது. இந்த வார்த்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். இனியும் தவறி விட்டார் இயற்கை அற்புதமா என்ன பண்ண, ஆணை விட்டு பெண்ணுக்கு சின்ன வைக்கும். சர்ப்புத்திரம் போல அவன் உழவ சமூக தூற்றப்படுகிறார். அவன் பெரிய உத்தவா போயிட்டு இருக்கிறான். ஆனா பெண்களை தூத்துக்கிறார். ஆனா அறிவுடைய பெண்கள் எல்லாம் உயிரை விட மேலாக்காற்ற மதிக்கிறார்கள். நாடு சாதாரண நாடல்ல. எந்த நாட்டிலே கற்பொழுக்கம் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அந்த நாடு எவ்வளவு வந்தா முன்னேற முடியாது. பாருங்க, ஏன் உலக இந்தியாவை வணங்குகிறது? சாமி விவேகானந்தர் விளக்கம் சொல்லி இருக்கிறார். சாதாரண பெண்களில் சொல்லுங்க எல்லாரும். அமெரிக்காவிலே அவர் செக்கோசனை முடித்து விட்டு லண்டனுக்கு அவருடைய நண்பர் அழைத்து செல்கிறார். இந்தே ஆகணும்னு அழைச்சிட்டு போறார். குடும்ப நண்பராக போறார். இப்படிலாம் தங்கியிருக்கிறார். பெரிய மகத்தான சேவை லண்டன்லையும் செஞ்சார். அவங்க கணவன் 2 பேரும் சேர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. சாமிஜி அவர்களே, தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஒரு சந்தேகம். சொல்லுங்க என்னப்பா. இப்ப நானும் என் மனைவி வெளியே போகிறேன், நண்பர்கள் வர்றாங்க, நண்பர் மனையோட வர்றாங்க, நான் என் நண்பர் கை கொடுக்கிறேன், மனைவி கை கொடுக்கிறேன், என் நண்பர் எனக்கு கை கொடுக்கிறாளோ என்று மனைவி கை கொடுக்கிறாள். ஒன்றும் அது வித்தியாசமாக பார்ப்பதில்லையே. உங்க நாட்டில் ஒரு பெண் கை கொடுக்க கூட அனுமதி இல்லாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது என்னன்னு புரியல சுவாமி, அதுதான் கேட்கிறோம். பெண் ஏன் கை கொடுக்க கூட, கை கொடுத்தோட இதாயிருமா? நியாயமான கேள்வி. நான் உங்களுக்கு உங்கள் வழியிலே பதில் சொல்றேன். உங்க நாட்டினுடைய மகாராணி யார்? பெண் தானே. அந்த மகாராணியினுடைய இல்லத்தில் போடல இளவரசிகள் தானே. நேற்று வரைக்கும் அந்த மாதிரி வேறையா இருந்தாங்க. திருமணம் ஆன உடனே அவங்க இளவரசி அடங்கல இல்லைங்களா? புரிஞ்சுக்கணும். நாட்டில் அரண்மனைக்கு அத்தனை பேரும் ஒண்ணு மகாராணி இளவரசிகள். நாட்டு மகாராணிக்கு எத்தனை பேர் நீங்கள் கை கொடுத்திருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டார். சுவாமிஜி அவங்கள அல்லோ நாங்க அவங்க சல்யூட் தான் பண்ணுவோம், கை கொடுக்கலாம் முடியாது, விதிமுறை இல்லை அப்படின்னா. அப்படியா? கூட பாருங்க, நம்முடைய இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி அம்மா அந்த பட்ட கொடுக்க கூட ரூல் கை கொடுக்கூடாது. பார்த்தோம்ல கண்முன்னால. இதெல்லாம் ஒரு ஒரு மரியாதை. அது ஒன்றும் கை கூட ஒன்று ஆயிரம் தான். ஆனா அதுல எவ்வளவு தத்துவம் அடங்கி இருக்கு, உண்மை அடங்கி இருக்கிறது. தத்துவம் பொய்யா வேற நினைச்சுக்கணும், உண்மை அடங்கி இருக்கு. உண்மை பார்க்கணும். அதான் சொல்லால் மட்டும் நம்பாத செய்ய சித்தறிவாயின் பதில் சொல்லுவாங்க. ஆகவே உடனே கேட்டார் சல்யூட். அப்போ உங்க நாட்டிலே இருக்கிற ஒரு பெண் தான் இருந்தாலும் அவர் மகாராணி என்பதனால கை கொடுப்பதில்லை, இளவரசியர்களால் கை கொடுப்பதில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா என்ன ஒரு ரகசியம் என்றால், உங்க நாட்டில் ஒரு பெண்ணை, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை மட்டும் மகாராணியாக இளவரசியாக கருதுகிறீர்கள். எங்க நாட்டிலே எல்லா பெண்களுமே மகாராணிகள் தான் என்பதை உண்மையில உலகத்துக்கு சொன்ன பெருமை இன்னைக்கு இருக்குது. மருமகன் வந்தா கூட மாமியார் உட்காராம எழுதிக்கிற ஒரு பண்பு இருக்கிறது. அது ஏதோ பயம் இல்ல, மரியாதை. அது அந்த பையனுக்கு கொடுக்குற ஒரு ஆண்மை கொடுக்கிற மரியாதை. எவ்வளவுதான் ஆண்கள் பேச்சு கூட பெண் வந்துட்டா அத்தனை பேர் பேச்சு ஒழுங்கா இருந்தே. என்ன பாருங்க, ஆண்கள் எப்படியா பேசிட்டு இருப்பாங்க, எப்படியா உடை போட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பெண் வரும்போது உடை ஒழுங்கு பண்ணிக்கிறாங்களா இல்லைங்களா? இது இயல்பு. அங்க அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கல, பெண்மைக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அங்க ஆணுக்கு மதிப்பு, ஆண்மைக்கு பதிவு கொடுக்கிறோம், ஆளுமைக்கு. இதை புரிஞ்சுக்கணும். ஆண் வேற பெண் வேற. ஆண் அது ஏற்கனவே ஒரு தலைப்பை பேசி இருக்கிறோம். பெண்மை வேறு, ஆண்மை வேறு. ஆண் பெண் அல்ல. சில ஆண்களுக்கு கூட பெண்மை இருக்கிறது, மென்மையா. சில பெண்களுக்கு கூட மென்மை ஆண்மை இருக்கிறது. ரெண்டு அடங்கி இருக்கு, ரெண்டு இருக்குது. பெண்மையும் இருக்கிறது, ஆண்மையும் இருக்கிறது. எப்ப எங்கிட்ட ஆண்மை வெளிப்படணும், எப்ப மென்மை இல்லாத வெளிப்படணும், இல்லைன்னா அர்த்தம் இல்லை. அது நீங்களாம் புரிந்து கொண்டு நினைக்கிறேன். அடுத்த பேசுவோம், நேரம் தலைப்புக்கு போகணும். அப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்டார். என்ன ரகசியம் என்றால், எங்கள் நாட்டிலே மனைவியை தவிர அனைவரையுமே தாயாக நாங்கள் கருதுவோம். ஆனா உங்க நாட்டிலே அம்மா தங்கையை தவிர அனைவரையும் மனைவியாக கருதுகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். நிலை கைகூப்பி விடாங்க. அடுத்த மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சி இருக்காங்க. சாமிஜி அது போதையில் ஒரு பொண்ணு கேட்க ஆடியோ பேசியிருப்பாங்க. கேட்டு பாருங்க, சாமி சொன்ன வார்த்தை. என்ன கற்பொழுக்கிறீங்களே, என்ன கற்பு பெருமை?
அப்படிங்கும் போது, இல்லம்மா அது மிகப்பெரிய முக்கியமான வாழ்க்கை நெறி இருக்குமா? இல்ல சொல்லுங்க. சரி சொல்றேன். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் அதுல என்ன நடக்கிறது பாருங்க. உயிர் சக்தி பரிவர்த்தனை ஆகிறது. எப்படி ரத்தத்திலே பல குரூப்புகள் ஏ பி சி, ஏ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி அதுலயே தான் விந்தல் இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஞ்சள், சுகர், 7வது தாது. அப்படி ஒரு குரூப் ரத்தத்தை மாத்தி கொடுத்தா அந்த உடம்புல ஏத்துக்காம உயிரே போறதா பாக்குறோம். அதனால அந்த குரூப் ஒத்து போறதா இருக்கிறது எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. இந்த ஓ பாசிட்டிவ் எல்லாரும் கொடுக்கலன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே பார்க்கறோம். அவர் ஆணினுடைய சக்தி இருக்கும் போது பெண்ணினுடைய சீரகம் போது தீர்க்கப்பட வியாதி வரும் என்று 40 ஆண்டுகள் சொல்லுகிறார். இப்ப இல்ல, அப்பதான் எய்ட்ஸே வந்தது. தீர்க்கப்பட வியாதி இன்னைக்கு தீர்க்க முடியலையா? எய்ட்ஸ் மருந்து இல்லையே, எவ்வளவு மகான். அதனால் நாங்க அந்த முறையாக ஆண் பெண்ணுக்கு கற்பொழுக்கு வச்சிருக்கிறோமா காரணம். அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை பிறந்தா பாதுகாப்பு வேணும். ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு சொத்துரிமை முக்கியமா வேணும். நம்ம பெண்களுக்கு கூட சொத்துரிமை கொடுத்திருக்கிறோம், அது தவறு இல்லை. ஆனா யாருக்கு பிறந்தது என்று தெரிந்தால்தான் அந்த சட்ட பாதுகாப்பு கொடுக்கும். நினைச்சு பாருங்க. அனாதைமே யாரும் உரிமையே இல்லை, அது எந்த உறுப்பும் இல்லை. ஆனா ஒரு தந்தைக்கு இருந்தால் அவனுக்கு உரிமை உண்டு. அம்மா அவ்வளவு போதையில சாமி நான் மீண்டும் ஒரு பெண்ணாக பிறக்கணும், இந்திய நடைபெறணும். பல பெண்கள் சொல்லியிருக்காங்க, வேலை வார்த்தை சொல்ல இன்னைக்கு இருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. விவேகானந்தர் அழியாத பெண் பங்குதார், அழியாத பேர் பற்றி பங்குதார் இருந்தார். இதுல என்ன அழியாத பெண் பங்குதார்கள், பாரம்பரிய பலம் பாரு. இதுல ஒரு பாரம்பரிய பலம். இது கூட சாமிஜியினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியை வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அழகான ஒரு பெண் வந்து சாமி கேட்கிற பலமுறை கடிதம் கொடுத்தாங்க, திருமணம் பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிக்கணும்னு. ரொம்ப நேரில் கேட்டாங்க, சாமி இவ்வளவு பெரிய மகான் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துறீங்களே, ஏதாவது வார்த்தை சொல்ல. என்னம்மா சொல்லுமா? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால் உங்களை போன ஒரு ஞான கொடனை பெற்றெடுக்க வேண்டும். சாமி சொன்னாரு, ஏம்மா இன்னும் கல்யாணம் ஆகி அது என்ன மாதிரி பறக்கும் தெரியாது. ஆக தயவு செய்து இப்பவே நீ மகளாக ஏற்றுக்கொண்டு அவர் மண்டியிட்டு தாயாக ஏற்றுக்கொண்டார். அதான் இந்த பாரத புண்ணியம். யாராவது பெண்ணுங்க பார்த்து ஒரு சின்ன குழந்தைய கூட வந்தால் வந்து பெரியவர் வந்து குழந்தையே பிச்சை போடு, குமதியை பிச்சை கேட்க மாட்டாங்க. 5 குழந்தை கூட தாயே பிச்சை போடு, அம்மா பிச்சை கேட்பார். ஒரு 70-75 வயசு இருக்கலாம், இந்த குழந்தைக்கு 5 வயசு 10 வயசு 5 வயசு இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிறது தாயே ஏதாவது உதவி செய்ய, அம்மா ஏதாவது உதவி செய்யுங்க கேட்கிறாங்க. தவிர குழந்தையை உதவி செய்ய, குமதியை உதவி செய்ய, பெண்ணை உதவி கிடையாது. இழக்கக்கூடாது. இதெல்லாம் பாரம்பரிய பலம், அழியாது, யாரும் அழிக்க முடியாது. நமக்கு ஒரு என்ன அதுக்கு காப்பு இருக்குது சரிங்களா? தங்கத்தை எதை போட்டாலும் தங்கத்தை அழிக்க முடியாது. மாதிரி நம்முடைய தத்துவம் தங்கமானது. தங்கத்தை எது கொடுத்தாலும் அதுக்கு உண்டான மதிப்பு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, தங்கத்தில் எதை சேர்த்தினாலும் உண்டான மதிப்பை கொடுக்கும். கடைசியா அப்படி திராவத்துல போட்ட தங்கம் மட்டும் தங்கும், அதனால தங்கனால தங்கம்னு வச்சு சொல்லுவாங்க. எல்லாரும் மதிப்பு கொடுக்கும், இந்தியர்கள் எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா தங்களுடைய பாரம்பரிய பலம் என்றைக்கும் அழியாது. என்ன உதாரணம்? 187 நாடுகள் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட யோகா. போன வருஷம் 25வது வருஷம் டிசம்பர் 26ஆம் தேதி மெடிடேஷன் டே, தியான நாள். தியானம் எங்க இருக்கு? நம்முடைய பண்பாடு கலாச்சாரம். ஆலயம் சரி, ஆலயம் சரி, மந்திர வழிபாடு எல்லாம் அர்த்தர்கள் சொல்லிக் கொடுத்தவங்க. குரு வழிபாடு சரிகை, மந்திர வழிபாடு கிரியை, மன வழிபாடு யோகம், இதுதான் ஞானம். சும்மா வரல. ஆகவே தயவு செய்து கொஞ்சம் உள்ளதை பார்க்கணும். அது சொல்றாங்களே, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயவசியம் தெளிவாய். நீ இந்த இடத்துல 3 பசியில ஒரு பசி பார்த்து, 2வது பசி பார்த்துட்டோம். 3வது பசி அறிவு பிணி. அத கூட பாரதிச்சந்திரன் ஒரு படம் இருந்தார், உன்னால் முடியும் என்ற அந்த படம் பார்த்துட்டு கூட பாருங்க. பார்க்க நல்ல படம். அதுல கதாநாயகன் பேரே உதயமூர்த்தி. எம்.எஸ். உதயமூர்த்தி சாமிஜியுடைய சீடர். சாமிஜி பத்தி ஆலியாளர் பல முறை பேசியிருக்கிறாங்க, சாமி பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப மதிப்பு, சாமிஜி மேல அளவுட மதிப்பு வைத்திருக்கிறோம்.
அதுல அந்த குழந்தைகள்லாம் ரோட்ல தட்டெடுத்து வரும், பிச்சை போடுங்கயா, பிச்சை போடுங்கம்மா, அறிவு பிச்சை போட்டு வரும். அந்த வலிமை எடுத்து பாருங்க, வார்த்தை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். இந்த படம் வந்து 30 வருஷம் இருக்கும். அறிவு பசி, அறிவு பிச்சை போடுங்க. இன்னைக்கு அறிவு பிச்சை யார் போடுறா? இங்க கிடைக்குது. உடலை பற்றி அறிவு எங்க கிடைக்குது? இங்க சொல்றாங்க உடலை பற்றி அறிவு. உடலை உறுப்புகள் தெரிகிறது. இந்த கருவியில் விட்டா என்னென்ன உறுப்புகள் எப்படி இருக்கு அதை சொல்லலாம். அதை பற்றி அறிவு இருக்கிறதா? மனதை பற்றி அறிவு எங்க இருக்கிறது? மனோனே தெரியலையே. மனம் மாய் என்பார்கள், மனநிலை மாற்றத்தை. மனம் மாய் என்பார்கள், மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளாகும். அந்த வரி பாருங்க, மனம் மெய்ப்பொருளாகும். நீங்க தென்றலுக்கும் புயலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அளவோட அடிச்சா அது தென்றல், அதிக போனா புயல். மன அமைதியா இருந்த அறிவு, வேக போனா உணர்ச்சி. அறிவுக்கு உணர்ச்சி பெரிய வித்தியாசம் இல்லை. புயலுக்கும் தென்றலுக்கு என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம்தான் மனதுக்கும் உணர்ச்சிக்கும். மனம் புலன் உணர்வில் மயங்கிடம். எல்லாத்துக்கும் மாதிரி கதையை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் கவிதை தயவு மனப்பாடம் பண்ண விடைய உடனுக்குடனே கிடைக்குது. எப்படி விடைய உடனுக்குடனே கிடைக்குது? இங்க தேட வேண்டாம். மனம் புலன் உணர்விலே மயங்கிட மாயை. மன புலனொழியே புனம் மாயை. மனம் புலன் உணர்வில் மனம் மாயை. மனம் உயிர் வெளிதலில் மருவி தோய்ந்திட. மருமகள் வர மருவி தோய்க்கணும். வெளி போன பார்த்தா கடவுள், கடவுள் இன்னு. மனம் உயிர் அறிவினில் மருவி தோய்ந்திட. மணக்கும் போது அறிவோடு இணையுது. இந்த குழந்தை தாயோட இணைஞ்ச உடனே அவளை சார்ந்து அணைப்பாருங்க. 6 அவ்வளவு பேர் இருந்தாலும் கூட அந்த குழந்தை தாயோட அணைஞ்சிட்டா அவ்வளவு நிறைவு பெறும். அதான் பற்றாக்குறை. எதுவும் ஒண்ணு இல்லை, இதை பற்றணும். பற்றாத குறை எதை பற்றல? அறிவு பற்றவில்லை, பேரறிவு பெற்றவில்லை. இருக்கிற அறிவு உணரணும், மேலே பெற்றோட இணையணும். அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. நல்லா புரிஞ்சுக்க. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அடைந்த இடம் அல்ல. அவரை புரிஞ்சு கூடாது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. ஏன்னா அது எதை பெற பெருந்துச்சு சாமி சொல்லுவாங்க. இந்த ஆன்மா மனம் அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறது, லட்சியங்கள் குறுக்கிடுது பாரு. அப்ப அதை அறிப்பாருங்க. மனம் உயிர் வெளிதனில் மருவி தோய்ந்திட. மனம் அறிவாக மறுவர பெய்திடும். அள்ளி போட்டா பசி தீருங்க. அதை கீழே போட்டா 100கணக்கான நெல்கதிக்கு வருதுங்க. தேங்காய் உடைச்சாடு சாட்டு போயிடலாம். ஆனா இடத்துல போட்டு 5 வருஷம் கழிச்சு 100கணக்கான தேங்காய் கூட எங்கிருந்து வருது? அப்படியே மாறுது. அப்ப மனம் அறிவாக மறுபுறம் பெய்திடும். மனம் அறிவான மனிதரும் தெய்வமே. தெய்வம் ஏதோ இல்ல, நீ அதான் சாமிகள் சிம்மத்துக்கு இதான் ஆனா மெய்ப்போட இணைவு எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இருக்குது இருக்குது இருக்குது. இங்க பயிற்சியாக வழங்கப்படுது. போதனை மார்க்கம் அல்ல, இது சாதனை மார்க்கம். வாருங்கள், ஏன்னா வந்து ஒன்று இந்த அறிவை பழக்குங்க. ஆகவே இன்று அந்த கவிஞர்களுக்கு மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயை. மனம் உயிர் வெளிதனில் மருவி தோய்ந்திட. மனம் அறிவாக மறுபெற பெய்திடும். மனம் அறிவான மனிதனும் தெய்வமே. ஆதியார் கொண்டவர்கள் கத்தை சிடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவி தோன்று போதும் பரமனை அடைவதற்கு பாவனை பாவனை பாவனை. சரியா? சொல்லுவாங்க மகிழ்ச்சி வகை தேடி. இந்த வரி பாருங்க, எல்லாம் உணரணும். ஆடலாம் பாடிட்டு போக சொல்லுங்க, சொல்லி புல் வந்து சொல்லுங்க பாங்க. உய்யும் வகை தேடி உள்ள உருகி நிற்க உருக்க வரணும். என்ன தீட்சை நம்மளது? ஞான தீட்சை. உயர் ஞான தீட்சையின உயர் ஞான தீட்சையினால் மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன். இந்த வரி உணரணும், சும்மா வார்த்தையில் இல்லைங்க. தயவு செய்து எல்லாராலையும் முடியும். அடிக்கடி ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு கட்டாயம் முடியும். நம்புங்க, நம்மால் முடியும். அப்போ உய்யும் வகை தேடி உள்ள உருகி உருக்க வரணும். அப்படி உணர்வு வரணும். உட்காந்தோம் வரும்னு சொன்னாங்க, அங்க முடிப்பாங்க, அதெல்லாம் ஆகாது. ஒன்றி ஒன்றி நின்றுங்கிற ஒரு ஒன்றி நின்று படல, ஒன்றிய நின்று அறிவை பழக்கணும்.
ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன கிடைக்கும்? உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். சக்தி இல்லாத பலகீனமா இருக்கிறோம். மனம் பலகீனமாக இருக்கிறது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். அன்றன்று அடைய அனுபவங்களே இல்லாத அறிவு, அறிவு, பற்றறிவு, கற்றறிவு. அன்று அடைய அனுபவங்கள் எல்லாம் அறிவுல பதிஞ்சிடும். அப்படின்னா ஒரு நன்று என்று செயல்படும், நன்று என்று செயல்படும் நட்பண்பு புறத்து அமைக்க போகும். சொல்லுவது சரியாக இருக்கும், நீ செய்வது சரியாக இருக்கும், நீ பேசு சரியாக இருப்பா. நடப்பாடு தெய்வம் தான். இது ஒண்ணு பெருங்க நினைப்ப முடியாது. ஒன்றிய பழகம் சொல்லி அப்பா இது ஒரு கவிதை ஆழமாக வைத்துக் கொள்ளணும். இந்த கவி ஒன்று அறிவதனை கண்டார். இது உயிர் மகதி அளிக்க போது அடுத்த ஒரு பசி என்ன பசி? அறிவு பசி. 3 பசி வர உடல் பசி, வயிற்று பசி, உடல் பசி, அறிவு பசி. இது பசி பிணி, உடல் பிணி, இன்னொன்னு அறிவு பிணி. இந்த 3ஐயும் எப்படி 2 கவிதை எடுத்தோம். எக்கச்சக்கமா இருக்குது. அறிவை பற்றி, மனதை பற்றி, உடலை பற்றி, இயற்கை பற்றி, இறைவனை பற்றி அவ்வளவு கொட்டியிருக்கு. ஒரு கவிதையிலேயே இந்த அறிவதனை கருவினை மாற்ற 6 குணம் செய்கிறா. அது வர உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்றேன். இந்த கவி மனப்பண்றது இப்ப பெரும்பதம் அடைந்தேன். மனம் மேலே நினைத்திருக்க ஐயோ ஒன்றாய் அறிவறிந்தேன். என்ன கிடைச்சது? ஆசிரியர் வேக ஆராய்ச்சி ஆச்சு. செய்ய துறையில் கிடைப்பு பெற்றேன். ஒண்ணு செய்ய எல்லாம் கிடைக்குங்க. பாருங்க, உய்யும் வகை தேடி உள்ள உருகி நின்றேன். உருக்கு வரணும், வாங்க ஜனம். பாருங்க, தங்கம் சேர் சங்கம் செய்யும், சங்கம் சேர். தயவு சொல்லுங்க, என்னதான் நீ வீட்டுல வழிபாடு நடத்தினாலும் கோவில் கூட அமைதி இருக்கிற மாதிரி. எத்தனை சாப்பிட்டா கூட விருந்தோடு சாப்பிட்டு பாருங்க. எத்தனைதான் நீ நடந்து போன கூட எல்லாரும் சேர்ந்து நடந்து போய் பாருங்க. நீங்கள் நடந்து போகின்ற போது பக்தி சேர்த்துனா அது யாத்திரையாக மாறிவிடுகிறது. நீங்கள் பாடுகிற பாட்டோடு பக்தி சேர்த்துனா அது கீர்த்தியாக மாறிவிடுகிறது. நீ கொண்டு செல்கின்ற சாதத்தோடு பக்தி சேர்த்துல பிரசாதமா மாறிவிடுது. மஞ்சள் ஒரு விபூதியை, ஒரு சாம்பலை பக்தியோட சேர்த்துனா அது விபூதியாக மாறிவிடுகிறது. சேர்த்தணும், அம்மனம் சேர்த்தணும். கோயில் உள்ள போற தண்ணி புனிதா வெளிவருகிறது, உள்ள போற பூ புனிதா வெளிவராது, உள்ள போற பொருள் ஒளிமா வெளிவருகிறது, உள்ள போற மனிதா என்னவா கேளுங்க, அவங்களும் கேட்டுங்க. மனித அறிவும் செயலும் திருந்தி ஓங்க. எதுக்காக வழிபாடு? சும்மா முட்டாள் உரைபாடு கொடுக்கலீங்க. மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர். சாதாரணமானவங்க இல்ல. ஓகரு நாங்க முருகன் சிலை அவமானம் செஞ்சாரு முட்டாளத்து நினைக்கிறோமா? எத்தனை உருவொலி படிச்சிருக்காங்க. உடைய நண்பு சகோதரர் கன்சாமி என்ன ஆலியார் அரங்காவலர், ராசிபுரம் நிர்வாக அரங்காவலர், சேலம் மண்டல தலைவர், தோமை அறக்கல்ல வடிச்சுள்ள தலைவர் 12 சித்தர்கள் உருவச்சிருக்கிறார். காசி விநாயக ஆலயத்தில் 4 ஏக்கர்ல ஒரு மினி ஆலியார் மேல 18 சித்தர்கள் வச்சிருக்கிறார். யாரு? நம்ம போல ஒரு மனிதன் வாழ்ந்தவர்கள். எப்படி வைக்க முடியும்? அப்படி யாரும் தெரியாது. ஆனா அவங்க காலகாலமா இருக்கிற சித்தாந்தம் தெளிவாக தெரிந்தாலே அது சித்தாந்தம், தெரியாமல் போனால் வேதாந்தம். 2 தவறல்ல, அதை தெளிவா தெரியும். அது தயவு செய்து அந்த கவி மானப்படம் பண்ணிக்க. எது? நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் என்ன இருக்கிறோம், அப்ப என்ன கிடைக்கும்? உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். நம்ம உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்றே யான தீட்சியினால் இந்த பெரும்பதம் அடைந்தேன். மனம் மேலில் நிக்கணும். வாங்க நிறுத்திடலாம். பயிற்சி பழக்கம் தான். எல்லாரும் சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் பழக்கம், முத்து நடைப்பழக்கம், கொடை மனவு பழக்கம். ஆசிரியர் தொட்டு கொடுக்குறாங்க. தவம் நடத்தும் போது தவம் தான கூட்டுதவம் தானா வரும். கூட்டுதவல கலந்துங்க தயவு செய்து. கண்டிப்பா வேணும். எது சாமிக்கு 1 மாசம் ஆடியர்ல மௌனம் வைக்கிறாங்க. அந்த மௌன காலங்கள் இருக்கும், நம்மை அடையாம அப்படியே வரும். கூட திருடல உள்ள வரப்போதே ஒரு மாற்றம் இருக்கிறாங்க இல்லையா? ஏன் காந்த அறிவு அருள் கடல் அது, ஞான கடல் அது. அப்போ உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்று ஞான தீட்சியான பெரும்பதம் அடைந்து மனம் மேலே நிலைத்திருக்கு. என்ன கிடைக்கும்? ஐயனோட அறிவு அறிந்து, ஐயனு ஒன்றாகி அறிவறிந்தேன். அறிவு எங்கேயோ போவாதீங்க. உள்ள கடவுள் ஊனுக்குள் நீ நின்று
உலாமலை காணாமல் நலமழினேன் வரா பாருங்க. என்ன வார்த்தை பாருங்க. என் உள்ள இருக்கிறது நடக்காம நானும் அனுமதிச்சிட்டப்பா. கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், பேரோடு வீதி கண்டேன், தெப்பக்குழுவும் கண்டேன். அந்த தேவாதி தேவனை தேடி உள்ளே கண்டு முடியாதா? மகிழ்ச்சி சொல்லக்கூடிய என்னது? உன்னையோ கடவுளையோ அறிய என்றான். வரிப்பார் எல்லாத்துக்கும் விடை. இப்போ உன்னை தெரிஞ்சுக்கணுமா? கடவுள் வா. உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் குறுக்கொள்ள தவறான எடுத்துக்காங்க. எளிமையான வழி, சரியா? எளிமையான வழி. ஒரு குறுக்கு வழி உண்டு. எவ்வாறு பிடிக்கணும்? தன்னை அறிந்து, அவர் தன்னை அறிஞ்சிருக்கணும். தன்னை தான் தத்துவ ஞானி. தெரிஞ்சவங்க வேற, அறிஞ்சவங்க வேற. தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்தது வேற, சரியா? தெரிஞ்சுக்க நிறைய தெரியும், உணர்றது இருக்கா? அதாவது அறிவு வேற, ஞானம் வேறு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன சொல்றாருங்க? அந்த தன்னை அறிந்து தலையில் தனித்து வாழும் தனிக்கருணை உருவான தனி கருணை வேணும். நிறைய தெரிஞ்சு கோபமா இருப்பாங்க. ஆனா மகிழ்ச்சி கருமையானவர். யாருக்காலும் ஒண்ணுதான். மனிதனுக்கு மனிதராக வாழ்ந்தவர். தன் பாதத்தோடு வணக்கம் ஒத்துக்கலாம். நீ ஒண்ணுப்பா, வேற வேற இல்லப்பான்னு நம்மளோடு சகமாக சக பயணியாக பயணித்த மகான் நம்முடைய வேதாத்திற்கு. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க தனித்து வாழ் தனி கருணை உருவான குருவடைந்தால் என்ன பண்றாரு? அன்னை வயிற்றில் எப்படி நம்ம அம்மா சொன்னா இருந்தோம். குட்டியில 10,000 ஒண்ணுதானே அப்பாட்ட வேணாங்க மெமரி. அப்பாவோட விந்துல என்ன இருக்கும்? ஒரு துகள். அதே அளவு அம்மாட்ட சிரமம் ஒரு துகள். 2 நாள் பிறந்த தந்தை தாய் 20 ஒன்று சேர்ந்து தலைத்து வந்திருக்கிறோம். தந்தை தாய் 20 ஒன்று சேர்ந்து தலைத்து உடலாய் உலகில் வந்தோம். அந்த ஈருயிர்கள் வினைகள் அறமோ மற்றோ பதிவு இருக்குது. அதான் சங்கீத பதிவு. அறமோ மற்றோ அழித்த பலம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில், இந்த வரி பாருங்க, இந்த அரும்பிறவியில் முன்மனை அறுத்து எல்லையெல்லா மெய்ப்பொருள் அடைவதற்கு வந்த உதவி குரு உயிரின் சேர்க்கை. யார் உங்களுக்கு புனல் கட்டி கொடுத்தாலும் அது குருநாதர் கொடுத்த மாதிரிதான். அது ஒரு போஸ்ட்மேன் தான். எப்படி உங்க கோயிலுக்கு ஏதாவது பணம் அனுப்புனா நீங்க உங்க கோயில வர வைப்பாங்க, ரெண்டுல போஸ்ட்ல கொடுக்கலாம். நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கருவி. குரு தான், வேதாத்திற்கு தான், எல்லாம் கொடுத்தாலும் அவர் தான். உணருங்க, அவர் கொடுத்ததே உணருங்க, சரிங்களா? அதான் குரு நிலம் நினைக்கிறது. குரு வழியே திருவள்ளி. அப்போ அது பார்க்கணும். அவங்க சாதாரணமானது இல்லை. அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதிக்கரு. எனக்கு ஆதியாக அல்லாதுக்காக அதான் ஒன்றை கூட தேவன். அம்மா வழியாக வந்தனால இதுதான் ஆதி நினைச்சுக்கிறேன். அம்மா வழியாக வந்தனா தவிர அம்மா கிட்ட வரல. நான் அம்மா மட்டும் வரவில்லை, அம்மா வழியாக வந்திருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும். வேப்ப மரம், இந்த வேப்ப மரம் அந்த கொடையிலிருந்து வரல, இன்னொரு வேப்பம் வந்தது. அந்த மரம் இன்னொரு வந்து வந்தது, வாழையடி வாழையாக. எல்லோரும் அம்மா வழியாக வந்தோம். அந்த அம்மா இன்னொரு அம்மா வழியாக வந்திருக்கிறார்கள். அதான் கருத்துடரான்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. கருத்துடராக உயிரின பரிணாமம் சாமிஜி கேட்டுப்பாரு. அறுத்தந்தை பேசிய உயிரின பரிணாமம் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஆடியோவா இருக்கு, எல்லாம் ஸ்கை யோகாவில் இருக்குது. கேட்கணும், சும்மா இல்ல, எழுதணும். போல ஒவ்வொரு வரி எழுதிக்கணும். ஏன் நம்ம கற்று கடைபிடித்து கற்பிக்கணும். அதுல எதுக்காக சொல்றோம்? கற்று கடைபிடித்து கற்பிக்கணும். ஆகவே அன்னை வயிற்றில் உடாய் உயிராய் வந்த ஆதி கருவை புருவத்தில் நிறுத்த இதாவே எப்படி நீச்சல் கத்துக்கிற அறாக்கரை பிடிக்க மாதிரி சொல்லுவார். நமக்கு பெரிய விஷயம். ஆனா அவருடைய எளிமையா சொல்றாரு. அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை புருவத்தில் நிறுத்த அப்படி நிலைத்திருக்கணும். அதான் தவத்துக்குவாங்க, மன்றத்துக்கு வாங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொட்டு காட்டுங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை. புருவ நிலைத்திருக்க, அவ்விடத்தில் நிலைத்திருக்கும் வேதமற்றலே கடவுளாகும். அப்பதான் தெரியும், ஆஹா தானே நானே நானே தானே, ஏகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி. இதே தத்துவம். ஏகம் பிரம்மோ அகம் பிரம்மாஸ்மி. தத்துவம் நானே அதுவாகலாம். தானே தானே நானே நானே எல்லாம் சொல்லிருக்காங்க. அது வேதமாக இருக்கலாம், சாதாரண கிராம மக்களா இருக்கலாம், ஒன்றைய குல ஒன்றை தேவன் எல்லாம் விட கிடைக்குங்க. ஆகவே இப்போ அந்த தந்தை தாயை ஒன்று சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்போ உன்னையோ கடலை அறியாங்க. இந்த கவியை ஞாபகம் 2-3 கவி போகுது. இப்ப அதுக்கு வருவோம். எதுக்கு? உய்யும் வகை தேடி உள்ள முதுகி நின்றே உயிர் ஞான தீட்சியில மையன்ற பெரும்பதம் அடைந்தே
மனம் மேலில் நிலைத்திருக்கு. ஐயோ இங்கேயும் இல்லையா, அப்படி நிலைத்திருக்க அங்கேயும் மேலே மனம் நிலைத்திருக்கணும், துரியதம் நிலைத்திருக்கணும். சரிங்களா? கூட பக்தியோட பாட துரிய நிலையை ஓற்றி, துரியாத வைப்பையை ஓற்றி, ஆதார வைப்பை இதோ சொல்லல, அங்க வரணும். துரிய நிலையை சொல்லிடல, உணரணும். வாயில சொல்றது வேற, சக்கரணை இணைக்குமான்னு கேட்பாங்க. ஆகவே சுய பரிசோதனை, சுய பயிற்சி. இது போதனை மார்க்கம் அல்ல, சொல்லிட்டே இருக்கணும். அப்போ மேலில் மனம் நிலைத்திருக்க என்ன கிடைக்கும்? ஐயோன்னு அறிவறிந்தே அறிவாட்சி தரோம். உங்களை பார்ப்போர் உயர்வார்கள், பேச்சு கேட்போர் உயர்வார்கள். இதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. அடுத்த 20 ஆண்டுகள்ல உடலுக்கு அப்புறம் ஆன்மா நம்ம கூட இருக்குது. எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, எத்தனை மருத்துவ மாநாடு பாருங்க. இந்த ஆண்டு மகத்தான ஆண்டுங்க. நம்ம தலைவர் அவர்கள் பத்ம பூஷன் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. எதுக்கு? இது சேவைக்காக. நாமெல்லாம் பெற்ற பெருமைக்குரியது. சாதாரணமான இடத்துல அவருக்காக வழங்கியவர்களையும் அது குறித்த அவரோட குடும்பத்தார் அனைவருக்குமே நன்றிகள் காணிக்காக்குகிறோம். இன்னொன்று பெரிய விஷயம்னா, நம்முடைய சென்னை வேதாத்திரி கல்லூரி மத்திய ஆயுஷ் கல்லூரி பல்கலைக்கழக ஒரு மையமா அறிவிச்சிருச்சு. மத்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ் அமைச்சகத்துடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மையம். அதோட தாண்டி மத்திய பல்கலைக்கழகங்கள் 40 கல்லூரி உருவாகி இருக்குது. கம்யூனிட்டி காலேஜ் போடுற மாதிரி போட நாம கம்யூனிட்டி காலேஜ், சமுதாய கல்லூரி போட முடியுமா? மத்திய அரசாங்க எம்பளத்தோட. ஏதாவது தெரியும்? நினைச்சு பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல. கர்நாடகா பல்கலைக்கழகம் ஜெயின் டிப்ளமோ, நான் ஒரு 5வது பாஸ் ஆகல, ஆனா ஜெயின் டிப்ளமோ படிச்சு வட்டி வச்சிருக்கிறேன். கல்லாத கட்ட அனைவரும் வாங்குங்க. வேதாத்திரி என்ன சாதாரண நினைச்சிடாதீங்க. அது கல்கொத்தி கட்டுகளை கோவில் கட்டி கொண்டு ஒரு உணர வைக்கிறோம். உணர வைக்கணும், அதான் நம்ம முக்கியமான வேலை. மத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு மனிதனை முதல்ல மனிதன் ஆக்கணும். அவதால மாமனிதன் ஆயிடுவாங்க, தெய்வமயம் ஆயிடுவாங்க. மனம் இதமாக, மனிதனாரும் மனம் இதமாக இருப்பவன் மனம் கூட்டல் இதன் மனிதன். அதை செய்யறோம். சரிங்களா? அப்போ இந்த ஆண்டு நம்முடைய தலைவரோட பத்ம பூஷன் கிடைத்த 10ஆன வெற்றி ஆண்டு. சென்னை கல்லூரி வேதாத்திரிய கல்லூரி மத்தியானுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மையம். மத்திய பல்கலைக்கழகத்துடைய எம் முகேஷ் என்ற பாடம் ஒரு ஆண்டு முடிச்சு 2 துவங்கி இருக்கு. நாடு துவங்கி இருக்கிறோம். நாடு அட்மிஷன் நடக்க. தயவு செய்து எவ்வளோ பேர் படிக்க முடியாம அவங்க உதவி பண்ணுங்க, வழிகாட்டுங்க. வேலை வாய்ப்புல இருக்குது. ஒரு இல்லத்துல கூடிய தலைவர் ஒரு பட்டம் வாங்க முடியும், ஏழைக்கிறார்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறைந்த நன்கொடைய உயர்ந்த பயிற்சி கடல எவ்வளவு கம்மியான கட்டணத்துல ஒரு எம்ஏ வாங்க முடியாது. ரொம்ப அற்புதமான அதை சொல்லி செய்யுங்க. தனியார் பள்ளிகள் இருக்கவங்க, இந்த டீச்சர் ட்ரைனிங், ஏதாவது தையல் ட்ரைனிங் போறவங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் போறவங்க, அது இன்னும் ட்ரைனிங் இருப்பாங்க, அதெல்லாம் படிக்க வைக்க முடியும். அது தயவு செய்து ஒவ்வொருத்தரும் ஒரு 50 பேரையாவது பேர் எழுதுங்க. ஒருத்தர் 2 பேர் சேருவாங்க. எல்லாரும் கேட்கறவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னா, டிகிரி முடிச்சவங்கள, இளங்கலை பட்டம் முடிச்சவங்கள எழுதுங்க. ஒரு பேசுவோம், தகவல் கொடுப்போம். நம்ம 50 பேருக்கு தைரியம் போகும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் 50 பேருக்கு 300 நாள் இல்லையா? அது பாட்டுக்கு லட்சக்கணக்கில் போய் சேருங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்க தகவல் பண்ணி சொல்லுங்க. சேரதெல்லாம் அவங்க விருப்பம். நீங்க செய்யணும். வேண்டுகோள் என்னன்னா, நான் தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லணும். மனவர்களை அடிப்படை பற்றி சொல்லணும், அகத்தாய் பற்றி சொல்லணும், காய்கறி சொல்லணும், விஷன் டிப்ளமோ சொல்லணும், ஜெயின் டிப்ளமோ சொல்லணும். அதோட முக்கியமா அந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு மத்திய பல்கலை பட்டம் சொல்லி ஆகணும். நாம் செய்யாவிட்டால் யாரு செய்வது? இப்போ எப்ப செய்ய நினைச்சு பாருங்க. என்ன சொல்றது எனக்கு கஷ்டம். தெரிஞ்சுருக்கா போன் போட்டு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, படிக்கலாம். தெரிஞ்சு வந்தாலும் சொல்லுங்க, அல்லது யாரோ ஒருத்தர் படிக்க வைங்க. நினைச்சு பாருங்க. நிறைய பேர் நிறைய படிக்க வைக்கிறாங்க. நல்லதான் படிக்க முடியல, அவங்கள படிக்கட்டும். நல்ல வாய்ப்பு. அதனால தயவு செய்து இந்த ஆண்டு வேதாத்திரி ஆண்டு அடிக்கடி சொல்லியிருப்போம். இதை இன்னும் அதிகம் கொண்டு போகணும். இது வாங்குறது முக்கியம் இல்லை. இது மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும். 2000ல 1500 சொல்றது, இன்னைக்கு 2000 40 சொல்ல 40 2000 தான். அவ்வளவு இடம் அட்மிஷன் ஃபுல்லு போடணும். கண்டிப்பா முடியும். ஒவ்வொருத்தர் பயிற்சி இருக்கும். நாம் செய்யணும். அப்படி உணருங்க. அப்ப என்ன பார்த்தோம்? அறிவு பசி. சரி, மகரிஷி அறிவித்து பேர் வச்சிருக்காரு, வேற வச்சிருக்காங்களா? எந்த மகானா வச்சிருக்காங்களா? புத்தர் வச்சிருக்கேன். புத்தர் மதம் அறிவித்திருக்கோம் தான். தெய்வத்தை பத்தி சொல்ல 8 கட்டளைகள் தான். கடலை பத்தி பேசாத புத்தரை கடலாக்கிட்டோம். நம்ம செஞ்ச வேலை என்னன்னா, கடலை பத்தி பேசாத ஒரு மகான அவரை கடலாக்கிட்டோம். இதெல்லாம் செஞ்சிருவோம்.
சரியா? ஆனா அவர் என்ன மதம் என்ன சொல்ற முதல்ல? புத்தம் சரணம் கட்சா. புத்தி சரணை அடை. முதல்ல புத்தியை அடைச்சிக்க. புத்தம் அல்ல, புத்தி சரணம் கச்சாமி. புத்தி வேணும் எங்க போகணும்? சங்கம் சரணம் கச்சாமி. சங்கத்துக்கு போ. சரியா? அங்க சங்கத்துக்கு போனாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? புத்தி கிடைக்கும். அப்ப சங்கம் சரணம் கச்சாமி. சங்கத்துக்கு போ. சங்கத்துக்கு வாங்க. சங்கத்துக்கு வந்தா புத்தி கிடைக்கும். சங்கத்துல புத்தியை ஒரு சரணம் அடைஞ்சிக்க. நம்ம சொல்ல பாருங்களா? அறிவறிந்து கொள்ளுங்கள், அறிவறிய அறவளர அன்போடு கண்ணு அல்ல அறுத்துக்கள் கவிதை கொடுத்துக்கிறா இல்லைங்களா? அறுத்துக்கள் சாதாரண படம் இல்லை. அப்போ சங்கம் சரணம் கச்சாணி. சங்கத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும். சங்கம் அங்க இருக்கணும். சங்கத்துக்கு வந்தா புத்தி கிடைக்கும். புத்தி சரணம் கச்சாணி. புத்தி கிடைச்சா சர்வம் சரணம் கச்சாமின்னு ஆயிடுவேன். எல்லாம் ஒண்ணுதான். தேலங்கி புத்தி அருபா சொல்ல என்ன பண்ணாரு? ஜீவகாருண்யம்னா சைவம் மட்டும் ஜீவகாரம் நினைச்சு கொண்டாமோ. உயிர் துன்பம் கொடுக்காத ஜீவகாரியம் அல்ல, உயிரை உணரணும். சொல்றியா? எந்த உயிருக்கு துன்பம் கொடுக்காம எத்துணையும் பேதமுறா எவ்வி தம்முயிர் அவர்தான் ஜீவகாரம். எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று உள்ளார். யார் அவர்? அவர்லதான் சத்துருவாய் வழங்கி என் பெருமான் நடமுடி என கண்டுகொண்டேன். அவர் எல்லாம் என் பெருமா நடமுடுறான். அதான் இங்கேயும் அவருக்கு எவ்வளவு சேர்க்கிறார். நான் இறைவனை துண்டு செய்யல. இறைவனை யாரெல்லாம் முழுமையாக எந்த அளவுக்கு வேதம் எல்லாம் துண்டு செய்யறாங்களோ அவனு துண்டு செய்யறாங்க. சத்திய ஞான சபை அது. தர்மசாலை வேற. சத்திய ஞான சபைக்கு வாங்க. தர்மசாலை எதுக்கு உருவாக்குறாரு? சாப்பிட்டு ஞானத்துக்கு உருவாங்கல்ல. சாப்பிட்டு போயிட்டாங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டிக்கொண்டேன், அச்சில் ஏற்றுவேன், அகிலம் பரப்புவேன், ஒரு ஊர்ல இருக்கிற பலரோடு வருவேனர். அதான் அருவாத்து அந்த குரு என்ன வச்சிருக்காரு? அருட்பெரு ஜோதி நகர். அதுக்கு என்ன பேருங்க? அருட்பெரு ஜோதி நகர். அறிவு, அதுவும் அறிவித்திருக்கும். ஜோதினா அறிவு. தெரிஞ்சுங்க. ஏதோ ஒண்ணு இல்லை. காலத்துக்கு அப்பா புத்தர புத்தி கோயில் வைத்தார். அது என்ன சார்? ஞான சபை. புத்தி ஞானம் எல்லாம் ஒண்ணுதான். அது ஞான சபை. சத்திய ஞானம். சாதாரண புத்தி அல்ல. மெய்ப்பொருள் சொல்லிக் கொடுக்கிற அறிவு ஞான சபை. நம்மளும் அதே மாதிரிதான். மெய்ஞான சபை. மெய்ஞானம். மெய்ஞானம் எப்படி நான் என்ன சொல்றா? ஞான ஆசிரியர் கொடுக்குற மாதிரி இல்லை. நம்ம ஆசிரியர்கள் ஞான ஆசிரியர்கள், ஞானத்தை போதிக்கூடிய ஆசிரியர்கள். ஆசிரியருக்கு ஞானத்துக்கு வித்தியாசம் இருக்குது. புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்றோம்? புத்தர் என்ன கொடுத்தாரோ அந்த வழியிலே அல்பா வள்ளலார் என்ன உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைத்தாரோ 6ஆம் தலைமுறை திருமுறையில் அத்தனையும் அதைத்தான் அறுத்தந்த அத்தனை தாய்மனாக இருந்தாலும் திருமூலராக இருந்தாலும் திருவள்ளுவராக இருந்தாலும் அத்தனை மகானுடைய ஒன்றிணைந்த ஒரு ஜூஸா யாருக்கு நூலெல்லாம் கொடுக்குறேன். இப்படி பாக்கிங்க நமக்கு சாதாரண பாக்கியம் அல்ல. இது நினைச்சிட்டு இருக்கிறோம். அருள்நிதி ஆசிரியர் தயவு செய்து எடுத்துறாங்க. சாதாரணமா எடுத்துறாங்க. சாதாரணமா எடுத்துறாங்க. செயற்கை காரியம். மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த கூட ஆண் மனைவிக்கு கிடைக்கல. எல்லாரும் செய்யற வேலை நம்மளும் செய்யலாங்க. அதே வேலை சிறப்பா செய்யலாம். செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் செயற்கை காரியம் செய்யணும். நான் வேதாத்துல பயிற்சி கொடுப்பது செயற்கை காரியம். விஞ்ஞானிகள் அவ்வளவு பேர் ஆச்சரியப்படுகிறாங்க. இப்போ ஒரு பயிற்சி எப்படி எளிமையான பயிற்சியா? என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். எல்லாரும் வாங்குற இடத்துல இருக்கிற காலத்துல நம்ம கொடுக்குற இடத்துல நினைச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பு நித்திய கடன்டார் மகிழ்ச்சி. வேதாத்துடைய கடமை செய்து யாரும் கடமை டியூட்டி ஒவ்வொரு உணர்ந்துக்குங்க. நமக்கு நல்லதை செய்யணும், ஊர் நல்லா செய்யணும். என்னோட பண்பாடு முடிஞ்சதை செய்தே ஆகணுங்க. இதுல முயற்சி பண்ணி செய்யணுங்க. அது முள்ள எல்லாம் சேர்ந்து செய்வோம். வாங்க, அதற்கு எல்லாரையும் கூப்பிடுறோம். அறவோர்கள் நண்பர்கள் ஆன்மீக அறிவுற அருமுட அன்புள்ள அனைந்தவர்கள் அருங்கள். அழைப்பு கவி அன்பர்களே வாரி, நண்பர்களே எதுக்கு? அறிவின் இருப்புடன் அறிவு கொடுக்கறதுக்கு. நாங்க அறிவு கொடுக்கறவாங்கன்னு கூப்பிடல. அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரி எதுக்கு? அறிவின் இருப்புடன் அறிந்து இன்ப முறை.
இருக்குது. அந்த அறிய சொல்லி கொடுக்குற அவ்வளவுதான் வேலை. அதுக்கு இதே பெரிய ஒரு வரையிலும் மேல முடியும். அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர். எதுக்கு? அறிவின் இருப்பிடம் அறிந்த என்பவரை அன்பர்களே வாரீர். தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம். கேள்வி கொடுத்து அவங்களே இந்த கேள்வி அவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு தான். தின்று தெரிந்து நம்மளோட அருமையான மிருகங்களை சாப்பிடுது, நம்மளோட நல்லா இருக்குது. அதுக்கு நீ பிறக்கல. இது மனித அதுக்கு அல்ல, ஆராதனை அதுக்கு அல்ல. தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்று நினைக்கணும். ஏன் அவன் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க, விளையாட்டு அல்ல. இயற்கை இன்பத்திற்கு அனுபவிக்க செய்வது தான். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய், அது மட்டும் இல்லை, உனக்கும் நல்ல பண்ணிக்க. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நித்திய கரெக்டா இருந்தா என்ன வேணுங்க? இது போதுங்க. அறிவு தான். அறிவு இருக்கிறது மட்டும் செய்வாங்க. நம்மளை கெடுத்து போய் செய்யக்கூடாது. நமக்கே வேணும் ஆளுங்க ஏமாற்ற முடியாது. அவ்வளவுதான். அறிவுக்கு என்ன பண்ணுவாங்க? உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன் என்று சொல்லி, அப்போ அறிவு கிருஷி போட்டு எங்க போற இடம் இன்னும் அறிவு மழுங்கி போகுது. வெறுப்பு ஏற்படுறதா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர், உயர்ந்த பதவியில் இருந்தவர், அப்படி எல்லா பக்கம் போய் அவர் கொலை போட்டு கடைசியில பாவம் சொன்ன உள்ளத்தினுள்ளே உளபட தீர்த்தங்கள் மெல்ல குறைந்தாடார் பல்லமும் வேடு பலதறிவாரு கள்ளமனை கல்வி இல்லாரே. எங்கேயும் ஓடுறாங்க பாவம். அவங்க தப்புல இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத எங்கோ ஓடுகிற ஞானத்தங்கிற மாதிரி நிறைய பாவம். சரியான வழியில பணத்தை வாங்கிட்டு பொருள் வாங்கி ஏமாற்றி ஆளையே ஓடுறாங்க பாவம். வழிகாட்டுங்க தயவு செய்து. நேற்று கூட ஒரு அம்மா பேசுனாங்க. நான் நிறுவனத்துல எங்களை கூப்பிட்டாங்க. நாமக்கல்ல சென்னையினுடைய பிராஞ்ச் இருக்கு. எங்கேயோ தேடி யூடியூப்ல தேடி எங்க செயலாளருக்கு போன் பண்ணி இந்த மாதிரிங்க யோகா ஆசிரியர் எங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கான்ஃபரன்ஸ் சென்டர் கொடுக்கணும், போன வாரம் பேசணும், அது கொடுக்கணுங்க, நீங்க வர முடியுமான்னு. எப்படி கூப்பிடல? இல்லை, நாங்க ஆய்வு செய்தோம், அது இருப்பதிலேயே மனவளக்கலை வேதாத்தினுடைய குண்டல் யோகம் எந்த தன்மும் இல்லாமல் எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களை கூப்பிட்டோன்னு அவங்களே சொன்னாங்க. அது போனோம். ஒரு 7 நேரம் கொண்டாயம் கொடுத்தாங்க. கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து ரொம்ப காய்கறி கூட எறும்பு இப்படி தரேன்னு இருக்காங்க. உடனே அவங்க நன்கொடெல்லாம் வாங்க மாட்டேங்க, அது பயிற்சிக்குன்னா வாங்குறதுக்கு இல்லை இல்லைங்க கொடுக்குற முறை கொடுத்தோம்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி 2000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்காங்க. அறிவிப்பு அப்ப எவ்வளவு மனவளக்கலை மேல விசுவாசம் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு கம்பூர்ல கூப்பிட்டு அவன் அதே மாதிரி சொல்றாங்க, செக் பண்ணக்குள்ள யோகா எங்க இருக்குது, யோகா பண்ணணும் எல்லாரும். அது சர்வ யோகா விழிப்புணர்வு அதிகமா போச்சு. எதுக்கு சொல்லல, நம்ம செய்யறது சரியா செய்யறா பொருளுக்காகவோ புகழுக்காகவோ செல்வாக்கு புலன் இல்ல. இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன்மை ஏதாவது ஆசையாக இருந்தால் இது அப்படிப்பட்ட இடம் அல்ல. அது நிறைய இடம் இருக்குது. சம்பாதிப்பதற்கு, பொருள் சம்பாதிப்பதற்கு இடம் நிறைய இருக்கு. புகழுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, அது வேற. புலன்பத்துக்கு நிறைய இடங்கள், செல்வாக்கு இல்லை. இங்கெல்லாம் சக பயணிகள் தான். பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பது அங்கிலே புகுந்து அழுந்தி மனதை புண்ணாய் வளர்ந்தது. நீ அது தீர்க்கிற இடத்துல நீயும் அந்த மாதிரி இருந்தேன்னா திருமணம் மாதிரிதான். குருடை நீக்க குருவனை கொள்வார். எதுக்கு குருவை செய்யணும்? குருட்டை நீக்கிறது குருவை பிடிக்கணுங்கிறாரு. நீக்கா குருவனை அடைந்தார். அவரே குரு நீக்க முடியாது. குருட்டு அடிப்படையில் விழுந்த போலேன்னு திருமணம் சொல்றாரு. ஏன் ஈஸ்வரன் சொல்றாரு? போலி பிரச்சனை அப்படின்னா செல்லாதீர்கள். பொருளுக்காகவோ புகழுக்காகவோ உன இன்பத்துக்காகவோ அதிகாரம் யாராவது இருந்தா போலிகள் அவர். அது எங்க இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, யாரும் தவறா சொல்லு, அதான் அவங்க தப்பு இல்லை. அவங்க அப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிங்க. பொருளுக்காக ஒண்ணு இந்த இதுல வந்தாலோ புகழுக்காக யாராவது வந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. புகழ் என்பதுக்காக வந்தாலும் சரி, அல்லது செல்வாக்கு வந்தாங்க, இதெல்லாம் இது இடம் அல்ல. இது ஒரு அருமையான பருவம். நீ செஞ்சிட்டு இருக்க ஒரு பெருமை கிடைக்கும், புகழ். அதாவது அது மாதிரி சொல்லிட்டாரு, தன் முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து நீ செய்யற காரியத்தை உனக்கு என்ன கிடைக்கிற இந்த என்ன நேரம் சொன்ன இல்லையா? இதெல்லாம் நீங்க கொடுக்கும் போது, உடலுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கின்ற போது, மன தியானம் கொடுக்கின்ற பொழுது, அல்லது 3 வகையான தியானம், மற்ற 9 வகையான தியானம் கொடுக்கின்ற பொழுதோ
காயங்கள் கொடுத்தோட செய்ய வைக்கும் போது அகத்தாய் சிறப்பாக நடத்துகின்ற போது என்ன கிடைக்கும்னா தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து வர்றாங்க. அவமாற்றும் சாதனை உயரும் போது அவங்க அப்படி தவம் செய்யும் போது உயருவாங்க. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் உயரும் போது நன்முனைப்பா அவங்க நன்மை பயன் காண்பவர்கள் நாதருக்க போற்றுவார்கள். இன்னைக்கு எனக்கு வந்தா சாமிக்கு அடுத்து உலரானதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எனக்கு முதல்ல கொடுத்து கொடுத்தது மன்னப்பிள்ளையா தொட்டு கொடுத்தவர். நம்ம நிறைய சொல்லுவாங்க வணக்கத்துரியவர்கள் தான், ஆனா மதிக்கல. ஆனா அதுக்காக அது யாரு சொன்னாலும் குருநாதர் எழுதுவார். சுப்பையா சொல்ல எல்லாம் குருநாதர் எழுதுவார். நம்ம அரிச்சொல்லி உங்களுடைய அப்பான்னா அவங்க உங்களாலையும் இல்லைன்னா குருநாதர் இருப்பாங்க. நிறைய பேர் அந்த உண்மை அவங்க அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனை உயரும் போது நன்முனைப்பா பயன்காலம் நாதலுக்க போற்றுவார்கள். எல்லாரும் கிடைக்குது, நாதலுக்க போற்றுவார்கள். என் முனைப்பு குரு ஒளி என்று அடங்குகிறார். என் குரு ஒளி என்று அடங்கு. எப்படி என் குருவால் கிடைச்ச வாய்ப்பு ரவி ஒளி. அதாவது ரவி ஒளியால் போல யார் எண்ணணும்? நிலவு எண்ணணும். நிலவுக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னா சூரிய ஒளி எனக்கு நினைக்கணும். ரவி ஒளி என்று அடங்கு. இன்னொழியே சிறந்தது. நீ ரவி ஒளி எனக்கு எதுக்குன்ற நிலவு என்ன இருளையும் மெஞ்சும் எல்லாம் குருவின் ஒளி என்று அடங்கியது. இல்லைன்னா என்னொழியே சிறந்தது. ரவி ஒளி எனக்கு எதுக்கு நிலவு, சூரிய வெளிச்சம் எனக்கு எதுக்கு நிலவு என்னன்னா இருளுதான் மிஞ்சுங்கிற கவி எழுதி அதை கொடுத்துட்டாரு. மனவர்களே பார்க்கறேன். எத்தனை பேர் பார்த்தோம். இவ்வளவு பெரியவங்களா வந்து கடைசியில பொருளுக்காகவோ புகழுக்காகவோ பாவம் அவங்க குறை சொல்லல. நமக்கு அதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா ஒரு உதாரணம் வேணும், தப்பா சொல்லக்கூடாது. சரியா? அதனால தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையா கண்காணித்தல், காவல், களை எடுத்தலாம் மட்டும் இருந்துட்டே இருக்கணும். சுய பரிசோதனை இருந்துட்டே இருக்கணும். அடுத்துள்ள கத்தாய் நடத்தணும், நம்ம கத்தாய் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உயர்வோம், பிற உயர்த்துவோம். வாழ்நாள் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அறிவு பசி போக்குற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அறிவு திருக்கோயிலுக்கு அடிக்கடி வாருங்கள், கூடுதவத்துக்கு வாருங்கள், தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு வாங்க. ஏதோ ஒரு சேவை பண்ணுங்க, மண்டல அளவு சேவை பண்ணுங்க, அல்லது மாநில அளவு சேவை பண்ணுங்க. இப்படி நாடுகளுக்கு தேவைப்படுது. வாங்க, தொண்டாற்றி வெற்றி மகிழ்ச்சி காண்போம் என்று சொல்லி இந்த ஆண்டு நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களை மனப்பூர்வமாக நன்றியோடு அவர் வழிகாட்டில சாதாரணமான செயல் அல்ல. 27 நாடுகளிலும் 420 அறக்கட்டளைகளாகவும் 430 கிராம சேவை திட்டங்களாகவும் 30 மேற்பட்ட பல்கலைக்கழகங்களாகவும் அவர் வடிவமைத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாமி பிறந்த நாள் அன்னைக்கு விழா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு செய்தியாக அவங்க சொல்லி உங்களுக்கு அழைப்பு மறுபடி வரும். அன்னைக்கு நம்முடைய மருத்துவ பூசம் பெற்ற பாராட்டி அன்னைக்கு தெரிவிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்க அழைப்புலாக வரும். அங்கங்க வாங்க, எல்லாரும் கூடி மகிழ்வோம், மகிழ்விப்போம், மகிழ்ந்து வாழ்வோம், மகிழ்வித்து வாழ்வோம், வாழ்த்தி வாழும், பிறகு வாழ்த்து வாழ்வோம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் தயவு செய்து 20 நாள் தான் இருக்குது. ஏதாவது ஒரு 2 பேரையாவது நீங்க ஏதாவது ஒரு தொழிலை சேர்த்து விடணும். முயற்சி பண்ணுங்க. ஒரு 10 பேர் பேசுங்க, 2 பேர் கண்டிப்பா சேருவாங்கன்னு சொல்லி. இது எதுக்கு? இது குறுகாணிக்க. அது குறுகாணிக்க எப்படி செலுத்த முடியும்? பணம் காக்குல வேண்டாங்க. 2 பேரை பயிற்சி பண்ண உதவி பண்ணீங்கன்னா மாதிரி குறுகாணிக்க தான் கேட்பாரு. அப்பா யாராவது 2 பேரும் பயிற்சி கொடுத்தா அதை எனக்கு குறுகாணி கேட்பாரு. அதை குறுகாணி செலுத்தணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனவளக்கலை உறுப்பினர்களும் குறுகாணிக்கையாக அடிப்படை பயிற்சிக்கோ அல்லது ஒரு ஆலியார் டிப்ளமோவுக்கோ பெயின் டிப்ளமோவுக்கோ அல்லது பல்கலைக்கழக பாடம் ஏதாவது சேர்த்தி அவரை உயர்த்துவோம் என்று சொல்லி கொண்டாட்டி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். அதுக்கு முன்னால் தினசரி தியாகம் செய்து உடற்பயிற்சி செய்து காய்கல் பண்ணி என்ன பண்ணலாம்? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலவுணர்வு தொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். அன்புக்கு நன்றி. இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக உமையால் அம்மா அவர்கள், நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்களாங்க இங்கிலாந்துல இளவரசிக்கு
வந்து அவங்க ராணி அப்படிங்கிறதுனால அவங்க கை கொடுக்க முடியாது. கை வந்து கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அது மாதிரி ஆனா இந்தியாவுல எல்லாருமே இளவரசி ராணிகளை பாக்குறாங்க. அதனாலதான் மதிப்பு, அதனாலதான் கை கொடுக்கறதுக்கு இது பண்ணல அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது, சொல்லுங்க. பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது அதாவது கேக்குது கேக்குது. ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் தன்மையும் இருக்கு, பெண் தன்மையும், ஆணுக்குள்ள ஒரு பெண் தன்மையும் இருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமாமா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் அம்மா தாயே பிச்சை கேக்குறாங்கன்னு சொன்னீங்க ஐயா. அந்த டைம்ல எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. அது கொஞ்சம் அதாவது சொல்லுங்க. எவ்வளவு பெரியவங்களா இருந்தா கூட சின்ன குழந்தை பிச்சை போடு குமரி கேட்க மாட்டாங்க. தாயே பிச்சை போடு, ஏன்னா அவங்க தாய்மை இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் இந்த உலகத்துல எந்த நாட்டில் இல்லாத ஒரு பெருமை. அது குழந்தையா இருந்தா அதுக்குள்ள தாய்மை இருக்கிறது. புரியுங்களா? அந்த பெருமை உலகத்துல எந்த நாட்டிலையும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதனால அங்க தாய்மை இருக்கிறது. ஆனா எவ்வளவு பெரியவங்களா இருந்தா கூட தாய்மை அது அம்மா தாயே என்று அழைக்கிறது. ஐயா, அடுத்தது சங்கம். தங்கம் செய்ய முடியாதது, நம்முடைய நிறைய பணம் இருக்கு, அதனால குணமாக முடியாதெல்லாம் கூட சங்கத்துல கிடைக்குது. எவ்வளவு பேர் சொல்றாங்களே, நான் எவ்வளவோ போயிட்டு வந்தாங்க, இங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா? நானே அதுக்கு காரணம். உடலாலும் மனதாலும் எதுல பாதிக்கப்பட்டாலும் 100 பேர் குணமாகிற இடம் நம்ம மகிழ்ச்சியுடைய பயிற்சி முறைகள். அப்ப தங்கத்தால முடியலான சங்கம் உங்களுக்கு சரி பண்ணும். அதான் மலர் கூட சங்கம் சேருமாங்க, தற்சங்கம் சேர். அதான் நல்லதுமா. நல்லதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாரும் சொல்லுங்க, இதெல்லாம் எழுதி வச்சு எல்லாரும் சொல்லணும். ஐயா, எனக்கு இன்னொன்னு, அதாவது பெண்மையை போற்றுறோம் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் சரியா கேட்கல. பெண்மை பெண்ணுங்கிற பாராட்டோட பெண்மை பாராட்டணும். ஒரு பெண்ணா அவங்க உருவத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை, அங்க பெண்மை வெளிப்படணும். ஆண் உருவத்துல இருந்து பிரயோஜனம், ஆண்மை வெளிப்படணும். ஆண்மை என்றால் அது என்ன? போக்கிருக்காங்க வீரம். மகாத்மா மிகப்பெரிய ஆண்மை உள்ளவர் இல்லையா? ஆன்ம பலம் தான் இருக்கணும். அப்ப அந்த ஆண்மையை போற்றுறோம். ஏன் விவேகானந்தர மகாத்மா காந்திய போற்றுறோம்? அவங்க ஆண்மையாளர்கள். நிறைய பேர் உடல்ல போக்குத்தனத்தை ஆண்மை நினைக்கிற அல்ல. அது தன்மை. பெண்மை அப்படிதான். ஒரு பெண்ணுங்கிறவங்க அந்த தாய்மை, அந்த அன்பு, கருணை, இது அதாவது அம்மா அப்பாவை போல் ஈரம் இல்லை என்றாலும் அம்மாவுக்கு ஈரம் கொடுப்பாங்க. அப்பாவை போல் ஈரம் இல்லை என்றாலும் அம்மாவுக்கு ஈரம், அந்த ஈரம் பெண்மைகிட்ட இருக்கு. ஆண்கிட்ட சில நேரம் வெளிப்படும். புரியல? பெண்கிட்ட கூட இப்ப ஒரு கோழி குஞ்சு ஒரு கழுகு தூக்கம் வந்தா ஒரு கோழி என்ன பண்ணுதுங்க? அந்த கழுகு எதுக்குதான் இல்லைங்களா? அது பெண்மைதான். ஆனா ஆண்மை வெளிப்படுத்துது, வீரத்தை வெளிப்படுத்துது. அதுதான் நான் பெண்கள் சில நேரங்கள்ல ஆண்கள் போல எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டாடுறாங்களா இல்லைங்களா? அது ஆண்மையும் இருக்கிறது. ஏன்னா 2 சேர்ந்தா இருக்கிறோம். நம்ம உடம்புல ஆண்மையும் இருக்கிறது, பெண்மை இருக்கு, தந்தை உயிரும் இருக்குது. அப்ப பெண்கள்கிட்ட எங்க எல்லாம் பெண்மை அது வரணும். ஆண்கிட்ட ஆண்மை வெளிப்படணும். ஆண்மை வந்து மேலாண்மை. நல்லதுமா, நல்ல இது முக்கியமா சொல்லணும். ஆண் பெரியவங்க இதெல்லாம் ஆண் பெரிய ஆண் பெரியவங்க பெண்ணு பெரியவங்க தான். அதை தாண்டி ஆண்மை வெளிப்படுகிறதா, மென்மை வெளிப்படுகிறதா? உதாரணம் சொன்னா, ஒரு கல் இருக்கு இல்லைங்களா, பாறாங்கல்லு. அது உருண்டு ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஒரு 6 மாதம் தண்ணி போகுது, ஆத்துல தண்ணி ஓடுது. இந்த பாறாங்கல் வன்மையானது, அது மென்மைக்குள்ள கரைஞ்சு போதா இல்லைங்களா? அதே மாதிரி தண்ணி மென்மையானது, அந்த வன்மை கரைக்குதா இல்லைங்களா? அதெல்லாம் கல்யாணம் வச்சா சரியாயிருப்பாங்க. ஏன்? இந்த மென்மையான பெண் வன்மையான ஆன கொழும்பு இருக்கிறாங்க. அதான் அதை சொல்லணும். அதான் பாரம்பரிய பலம். அதுல உலகத்துல எங்கேயும் கிடையாது. புரியுதா? ஒரு பெண் கல்யாணம் பண்ணதுக்கு அந்த ஆண் எப்படி பண்ணாத மாற்றி கொண்டாடுறாங்களா இல்லைங்களா? அதான் உண்மை. இதெல்லாம் பெரிய விஷயம் சொல்லணும். திரும்ப ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு, ஆணுக்கு சொல்லணும். எவ்வளவுதான் வன்மையா இருந்தா கூட அங்க மென்மையில கரைஞ்சி போ, குடும்பத்தை ஒத்துப்போ, மனைவி மதி, மனைவி பாராட்டு, மனைவி போத்து. விவேகானந்தர் சொல்றாரு, அவ்வளவு பெரிய தியாகம். மகான் சொல்றாரு, உன்னுடைய மனைவி உடைய அன்பை பெரு, முதல்ல மனைவியின் அன்பை பெற்று விட்டா எல்லா வளம் பெறுவேங்கிறாரு.
சரிம்மா, நல்ல கேள்விமா, நல்ல பதில். சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாரும் எழுதி வச்சு சொல்லுங்கம்மா. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன், அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். விக்டோரியா ஸ்கை மெடிடேஷன் சென்டர்ல இருந்து அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். சாரதி ஃப்ரம் மெல்போர்ன். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய உரை சந்தோஷம். ஐயம் எதுவும் இல்லை. ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க, அயல்நாட்டில் தொண்டு செய்கின்ற அன்பர்களுக்கு. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, ரெண்டே ஒன்றுதான். 2 வகை பண்பாடு கண்டுபிடிச்சா போதும், வேற ஒண்ணு வேண்டாம். நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்பட முடிஞ்ச உதவி செய்யறோம். வேற பண்ணும் உயர்ந்தவர்கள் நீங்க. எதுவுமே வேண்டாம். வேதாத்திரி இதை தவிர உலகத்துக்கு கொடுக்க யாருமே கொடுக்கல. ஈதர் இசிப்பட்ட பாடல் வல்லூர் கொடுத்துருக்கிறார். தான தர்மம் பாரத கீதை கொடுக்குது. ஒத்து வாழ், அவ்வளவுதான். இது 2 போதுங்கய்யா. வளர செடிக்கு நீர் வேண்டும், வாழ் பாராட்டு பண்ண, நல்ல விஷயத்த பாராட்டுங்க. சரிங்க ஐயா. நிறைய இருந்தால் அல்லாடி சொல்லுங்க, கொஞ்சம் தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா. இதுதான் வேதாத்திரி நம்ம கொடுத்த பாடம். நல்லா இருக்கு, செய்வோம். உங்களை பார்ப்பவர்களும் உயர்வார்கள், பேச்சை கேட்பவரும் உயர்வார்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மேயன்பராக பத்ரி சபரிஷ் ஐயா, நீங்க பேசலாம். ஆமா, ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க அந்த சொன்னவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கை கொடுக்கறது, அந்த யூகே லண்டன்ல அந்த ரொம்ப சிறப்பா பலங்க. அப்பதான் தெரியும் நாம எங்க பிறந்திருக்கிறோம், எந்த மண்ணை வளர்ந்துட்டு இருக்கிறோம். சும்மா மாறுற வார்த்தை இல்ல. இப்பதான் மகிழ்ச்சியுடைய அடித்துவதான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லும் போது, அவங்க வந்து இப்போ ஒரு மோடி எல்லாம் வந்த போது அவ்வளவு இதான் சொல்றாங்க. அவங்களுக்கு அவ்வளவு மனசுல ஒரு பொறாம இருக்கு. இந்தியா வந்து இவ்வளவு வராங்க, இவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, நிறைய நெகட்டிவ் திட்டினா கூட அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்க. பாரு உங்க எப்படி எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கிறதுனால அந்த பாரதத்துக்கு மத்த கண்ட்ரிக்காரங்க நாங்க இங்க பழகிறதுனால தெரியுது அதுல எவ்வளவு சிக்கல் எங்களுக்கு வருது அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, நம்ம சொன்ன மாதிரிதாங்க, பாரதம் ஒரு தங்கம். யாரு கூட மதிப்பு அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா நம்ம நிலை எந்த காலத்தையும் மாறாது. இதுக்கு மகிழ்ச்சி ஒரு பூஜ்யத்துல கவி சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைவேற்றலாம். அதாவது தான் நிறைவா இருந்திடனும் தான் பாலாய். ஒரு பூஜ்யம் நிறைவா இருந்தா கூட பாலுன்னு சொல்லுவோம், ஒண்ணுல சொல்லுவோம். கணக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி. பூஜைக்கு தனி மதிப்பு இல்லை. தன்னை சார்ந்த எங்களுக்கு தக்கபடி இடவக்க மதிப்பளிக்கும். தன்னை சார்ந்த எங்களுக்கு தக்கபடி இடவளிக்கும். தன்னை போய் என்னெடுத்து கூட்டி கழித்து வகுத்து பெருக்கினாலும் தன்னிலை மாறாத வியத்தகு எண்ணெய் பூஜையாதான் இந்தியா. இந்தியாவை யாரும் எந்த அளவுலையும், ஏன்னா அது வந்து அவர் நிறைவா இருக்கு. மகான்கள் சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதுயா. ஆனா அவங்களுக்கு முதல்ல புரிய வைங்க, அவங்களையும் வாழ்த்துங்க. நன்றி. அப்ப பெருமை, இந்த பெருமையை காப்பாற்றணும். நம்ம இந்த பெருமையை அதிகமா காப்பாற்றணும். கண்டிப்பாங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நன்றி. எல்லா வளம் பெற வாழ்த்துக்கள். உங்க கூட நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மேன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி சசிகலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் பெரிய குளத்திலிருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்கம்மா. ஐயாவுக்கு ஏதோ நெட்வொர்க்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. அப்படியா ஐயா? கேக்குதாங்கய்யா? கேக்குது. சொல்லுங்கம்மா. பெரிய குளத்துல இருந்து பேசுறீங்க. சாந்தி சண்முக சுந்தரம் பேசுறேன். தெரியுமா? வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். சந்தோஷம். நல்லா இருக்கோங்க. நல்லா இருக்கும் ஐயா. ஒரு சின்ன எனக்கு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்ககிட்ட நான் வெளிப்படுத்துறேன். அதாவது இப்ப தற்சமயம் நம்ம மன்றத்துக்கெல்லாம் வர்றவங்க வந்து பொதுவா நான் வந்தேன், எனக்கு உடம்பு சரி வரல, நீங்க சரியாயிரும்னு சொன்னீங்க, அதனால அப்படி நின்னுடுறாங்க. இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்றாங்க, எங்க வீட்டுல ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்குது, மன நிம்மதி இல்லைன்னு வர்றாங்க, அது தொடர்ச்சியா இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய மகான் ஆனா இந்த அருவி திருக்கோயிலை ஸ்தாபனம் பண்றதுக்கு எவ்வளவு இடர்பாடுகளையும் வருத்தங்களையும் எவ்வளவு முயற்சிகளையும் கொடுத்து எப்படி ஒரு உயிரை கொடுத்த மாதிரி கொடுத்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க இல்லையாங்கய்யா. கஷ்டப்பட்டாதானங்க எல்லாமே கிடைக்கும்.
அதனால தாங்கள் வந்து மகான் கூட இருந்ததுனால அவர் பட்ட கொஞ்சம் அனுபவங்களை, அவர் கூட இருந்த அனுபவங்களை இந்த அறிவித்திருக்கோயில் சார்பா ஏதாவது தெரிஞ்சா இந்த ஜூம்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. முதல்ல நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டுமின்றி, சாமி சொன்ன வார்த்தை. நமக்கு எதிர்பார்க்க வேண்டியது இல்ல, எதிர்பார்த்தா ஏமாற்றம் இருக்கு. நம்ம செய்யற வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஊதிட்டே இருப்போம். எதிர்பார்த்தல் நீ ஏன் அந்த எதிர்பார்ப்பு வேண்டாங்கிறேன். அவங்க வினைப்பது வரக்கூடிய கால வருவாங்க. நம்மளே பார்த்தோம். நேரம் இந்த கேள்வி கேட்டேன். அவர் சொன்ன, நீங்க எப்போ வந்தீங்க? நான் 30 வயசுல, நீங்களும் 30 வயசு வந்திருக்கீங்க, அவங்க வருவாங்க. எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு பிரச்சனை இருந்து வந்தீங்கன்னு வரமாட்டீங்கன்னு. அதுதான் நம்ம சிந்திப்போம். நம்ம தரிசனம் தான் எதுக்காக அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் வைத்தியம் பார்த்தங்க, டாக்டர் கடைசியா யோகா பண்ண சொன்னாருங்க, அதுக்காக வந்தேன். பாத்தியா, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரமாட்டீங்க, அப்ப உங்களுக்கு குரு உங்க நோய் தானே. அது மாதிரி பிரச்சனை வருவாங்க, மறுபடியும் வந்துருவாங்க. அதெல்லாம் வேண்டாமா, நம்ம பஸ் ரூட் வாங்கிட்டோமா, பஸ் ரூட் கொடுத்தா ஃப்ரீயா பஸ் வாங்கிட்டீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் பஸ் போயிட்டு வரணும். எப்படி ஓட்டுவீங்க? அந்த டைம் நீங்க ஓட்டி ஆகணும். அந்த டைம் நீங்க ஓட்டி ஆகணும். 5 நிமிஷம் எடுக்கலாம். எனக்கு வர்றாங்க, வரல, ஒட்டியே ஆகணுமா? இதுதான் எல்லாருக்கும் சொல்றேன். நம்ம வந்து மண்டபம் வச்சுட்டோம், அறக்கட்டளை வச்சுட்டோம், நம்ம போவோம். வருவாங்க. சாமிஜிக்கு யாரு வந்தா? ஊரா அவருதான் வந்தாருங்க. சாமிஜி குருவாயூருக்கு யாரு போகலீங்க, நமக்காவது பரவாயில்ல, சோறுவே வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம அதான் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டுமின்றி நம் உழைப்பு அரிதனை முதலாவது. கதிரோடு போல சூரியன் வந்து எனக்கு திட்டுறாங்க, வரல, மணல வராம நடல உட்காந்துட்டாங்க, ஆனா கேட்கல, அது பாட்டு செய்யுது. அப்ப என்ன பாருங்க, கதிரோடு நல்ல பயன் விலைக்கு கடனாட்டு உறுதி கொள்வாங்கிறேன். அடுத்த வழி பாருங்க, முக்கியம் புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க கொஞ்சம் எல்லாரும் பெருக கொண்டவங்க வரும். உங்களுக்கு நீ நல்லா தவம் பண்ணுவோம், நான் பயிற்சி பண்ணுவோம், வருவாங்கன்னு நினைங்க. வள்ளலாரே வாடி போயிட்டாரு. வள்ளலார் அவருடைய மகானே கடைவெளிச்ச போயிட்டாரு. நம்ம யாருங்க? நம்ம ஒருவே வேண்டாமா? பாருங்க, நமக்கு வந்து நமக்காக தான் போறோம். நம்ம சரியா இருப்போம், வர்றவங்களுக்கு கை காட்டுவோம். கை காட்டி கம்பம் என்ன பண்ணுது? போறவங்களுக்கும் கை காட்டு போறாங்க இல்லையா, அது அவங்க சௌரியம். கை காட்டு எப்பவுமே கை காட்டி கம்பம் காட்டிட்டே இருக்கா இல்லையா? கண்டிப்பா கையாட்டியாக இருப்போம் சொல்லிட்டீங்க. அதேதான் சாட்சியாக விவேகானந்தர் சொல்றாரு, சாட்சியாக இருங்க, அவ்வளவுதான். அதனால தயவு செய்து வேண்டாம். செய்வோம், தொடர்ந்து செய்வோம், வாழ்த்துவோம், யாராவது பார்த்தா வாழ்த்து சொல்லுவோம், முடிஞ்ச உதவி பண்ணுவோம், அவ்வளவுதான். பண்பாடுதான். நன்றி. உங்களுக்கு முன்னே எல்லாருக்கும் எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். கையேந்தல் எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். நாலு இறைவன மனதில் வச்சுக்குவோம். இறைவன் மனதில் இருக்கும்போது இவங்க அவங்க ஏமா எடுக்கிறீங்க? ஏமா இறைவன மனதில் இருக்கும்போது அவங்க வேலை இவங்க எதுக்கு? இறைவன் கூட இருக்காமா. சரிதான், நல்ல கருத்து. சந்தோஷமா, மகிழ்ச்சி. உங்களால பலருக்கு ஒரு வழிகாட்டிட்டீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப சந்தோஷங்க, நல்லா இருந்ததுங்க. அவ்வளவுதான், வேற என்னமா வேண்டும்? வாழ்க வளமுடன். இது ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்குது குருநாதர் அருளால. எவ்வளவு செஞ்சுட்டே இருப்போம், எவ்வளவு கணக்கெல்லாம் இல்ல, ஒண்ணு இல்ல, நிறைவுதான். இந்த நிறைவு யாரு கொடுக்க முடியும்? சந்தோஷமா கொண்டாடி வெற்றி காண்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எங்கள் அன்பு குடும்பத்தோடு அனைத்து மேலும் எங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சசிமா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. சாந்தி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த மெய்யன்பராக வளர்மதி அம்மா, நீங்க பேசலாம் ஐயாட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு ஐயா, சிறப்பா இருந்துச்சு உங்க உரையே. போன மாசம் வந்து எதர்ச்சியா வந்து ஆழியார்ல எம்ஆர்சி கோர்ஸ் போயிருந்தப்போ அந்த ஜூன் 21 யோகா டேல அடியே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது பயிற்சி பண்றதுக்கு. 5 வருஷம் ஆகுது. கேக்குதுங்களாமா நான் பேசுறது? கேக்குது. பாருங்க, நல்லா இறைவன் கொடுக்குறாங்க, கொடுக்கும். சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா கிடைத்தது 2 சொல்லுவோம், கிடைக்கலங்கிறது இல்ல.
குருவை எடுத்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா சொல்லுங்க. போதும், நம்ம உங்க போயிட்டே எண்ணத்தை இருக்கலாம். வாழ்த்துறோம். இதான் நல்ல உள்ளம். உங்களுடைய வாழ்த்துக்கோசம் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஏன்னா உங்களை மாதிரி மூத்த ஆசிரியர்கள் எல்லாம் நாங்க ஜூம்ல தான் பார்க்க முடியுது. நாங்க எப்பவும் வாழ்த்தி கொண்டே இருக்கிற, நீங்கள் வாழ்த்திட்டே இருங்க. எல்லாரும் வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்த வாழ்வோம். கண்டிப்பாங்க, நம்ம கண்டிப்பாங்க. மகிழ்ச்சியமா சிறப்பு ஐயா. எங்களால் பலர் உயர இருக்கிறாங்க. உங்க தொண்டு நன்றி மேலும் ஐயா. குடும்பம் தொண்டு அனைத்து மேலுங்கிற வாழ்த்துக்கள். வாழ்வு வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியான வாழ்க செய்தி, வளமுடன். மகிழ்ச்சியான செய்தி. நன்றி நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சான்றோர்களே, இந்த புனிதமான நல்ல நாள்ல உண்மையிலேயே சென்ற மாதம் என்னால ஒரு நிகழ்ச்சினால வர முடியல. அதுவே மனதுல ஒரு என்ன சொல்றாங்களா, அதுதான். ஆனா இருந்தாலும் நிறைவு. எல்லாரும் கேட்கறோம், எனக்கு சரி எல்லாரும் கேட்கறோம். அது மாதிரி இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அடுத்தது வேதாத்திரி மகிழ்ச்சி ஆற்றலுக்கும், தலைவர் அவர்களுக்கும், ஆலியார் நிர்வாகத்திற்கும், ஐடி நிர்வாகத்திற்கும், சிறப்பாக இதை நடத்துகிற தொழில்நுட்ப வல்லுநர்கள் மணிகொண்டன், கதிரவன் போன்ற சான்றோர்களுக்கும், இன்று சிறப்பாக சகோதரி அவங்க அருமையா தொகுத்தாங்க. உண்மையிலே புதிய விஷயம். மனமிருந்த மார்க் உண்டுனா அந்த தொகுப்புரையே மிகச்சிறந்த சிறப்புரையாக இருந்தது. அதுக்காக நம்ம அன்பு சகோதரி சசிகலா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகத்தான தொண்டு பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிறோம். சசிகலா அவர்கள் அது சார்ந்த அறக்கட்டளை அறிவித்துக்கோள் சிறப்புகள் வாழ்த்துக்கள். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து, நாமும் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் எல்லா வளம் நலம் பெற்று வாழ தெரிஞ்சு வாழ்வோம், வாழ்வதற்கு வாழ வழிகாட்டுவோம். வேதாத்திற்கு தொண்டாற்றி வெற்றி காண்போம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடியார்ல சாமிஜி பிறந்தநாள் அன்று நம்முடைய பக்தம் பூசம் தலைவருடைய பாராட்டுல இருக்கு. எல்லாரும் கூடுவோம். குடும்பம் கை குடும்பம் ஒன்றாக கூடுவோம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. வாழ்வளம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே